அனைவருக்கும் வணக்கம். உலக அமைதி, ஒற்றுமை, மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றினை முன்னிலைப்படுத்தி நடத்தும் ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானத்தில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் உலக அமைதி நல்லிணக்க குழு PSSM தமிழ் ஐரோப்பா சார்பாக ஒரு இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சி முதலில் எங்கள் தியானம் பற்றிய சிறு விளக்கம், தியானம் எவ்வாறு செய்யப்படும் என்று கூறப்பட்டு முதல் 15 நிமிடங்கள் இசையுடனும் அடுத்த 15 நிமிடங்கள் இசையின்றி மௌன தியானம் நடைபெறும். அதனை அடுத்து இன்றைய பிரதம சிறப்பு பேச்சாளர் டாக்டர் லம்போதன் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து ஆன்மீக ஐயம் தெளிதல், உங்கள் வினாக்களுக்கான விடைகள், இதை பற்றி நாங்கள் இன்றைக்கு உங்களுடைய கேள்விகளை கேளுங்கள். டாக்டர் லம்போதரன் அவர்கள் எல்லாத்துக்கும் அவர்கள் மரமொழிகளை கூடுவார்கள் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது தியானத்தை அருந்ததி ஸ்ரீகாந்த் ராஜா மாஸ்டர் லண்டனில் இருந்து வழிநடத்துவார்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இத்தியானத்தில் கலந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி. மனிதனுக்குள்ளே இருக்கும் மனோசக்தியானது மகா சக்தியாகும். இந்த மகா சக்தியின் உதவியால் உலகையே ஜெயிக்கலாம். நாம் நமது மனத்தில் எந்தெந்த எண்ணங்களை நிலைநிறுத்துகின்றோமோ, எந்த வகையான எண்ண அலைகள் பரவி விடுகின்றோமோ அதற்கு தகுந்தாற் போலவே நமக்கு பலனும் கிடைக்கும். நமது எண்ணத்திற்கு தகுந்தாற் போலவே பிறரும் நம்முடன் பழக முற்படுவார். அதனால் நாம் நல்ல எண்ணங்களை வளர்த்து வர வேண்டும். வெற்றி நிச்சயம், சுகம் நிச்சயம், ஒளிமயமான எதிர்காலம் நமக்காக காத்திருக்கிறது என்று நிச்சயமாக எண்ண வேண்டும். இந்த நம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும். நாம் மனதை சீராக வைத்திருப்பதற்கு நமக்கு தியானம் மிகவும் அவசியம். தியானத்தை நாம் காலை மாலை 2 வேளையும் செய்யும் போது நமது மனதில் நல்ல எண்ணங்கள் தோன்றிக்கொண்டே இருக்கும். எனவே நாம் இந்த தியானம் மிகவும் இலகுவான தியானத்தை எவ்வாறு செய்வது என்பதை பார்ப்போம். தியானத்திற்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீரை அருந்துவதால் தொண்டை வறட்சியை தடுக்கலாம். மூக்கு கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் அதனை கலட்டி வைப்பது நல்லது. ஒரு சுகமான ஆசனத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டு கால் பாதத்தை ஒன்றன் மேல் ஒன்றாக இவ்வாறு வைத்துக் கொள்ளுங்கள். கைகளை இவ்வாறு கோர்த்து மடி மீதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனெனில் கால்களின் கைகளினூடாக 10% சக்தியை விரயமாகுவதை தடுக்கின்றோம். கண்களை மிருதுவாக மூடும் போது இன்னொரு 80% சக்தி விரயமாகுவதை தடுக்கின்றோம். கால்களை பின்னி கைகளை கோர்த்து கண்களை மூடி இருக்கும்போது 100% சக்தியையும் நாம் உள்வாகின்றோம். எனதில் நமது உடம்பு என்பது சக்தியால் சேர்ந்தது. ஆகவே நாம் இந்த சக்திகளை உள்வாங்கிக் கொண்டு எமது உடலில் இயல்பாக இயற்கையாக நடந்து கொண்டிருக்கும் உள்மூச்சு வழிமூச்சை கவனித்தல் வேண்டும். எண்ணங்கள் தோன்றுவது இயல்பு. இந்த எண்ணத்தை விடுத்து மீண்டும் மீண்டும் நமது மூச்சிலேயே கவனத்தை செலுத்தும் போது நமது உச்சந்தலையினூடாக சக்தி என்று சொல்லப்படும் பிரபஞ்ச சக்தி, இறை சக்தி என்பது நமது உடலினுள் சென்று இரத்த ஓட்டங்களை சீராக ஓடச் செய்து நாம் நோயற்ற ஆனந்தமான வாழ்க்கையை வாழலாம் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது உங்களுக்கு ஒரு அருமையான இசை வழங்கப்படும். இந்த இசையுடன் 15 நிமிடங்கள் தியானத்தில் அமருவோம். மிகுதி 15 நிமிடங்கள் மௌன தியானத்தில் அமருவோம். நன்றி, வணக்கம். உங்கள் கைகளை கண்களில் ஒற்றி வையுங்கள். 1, 2, 3, 4, 5. இப்பொழுது உங்கள் கைகளை எடுத்துவிட்டு உங்கள் உள்ளங்கைகளை பார்த்து நன்றியை தெரிவித்து நாம் அருமையான தியானத்திற்கு கைகளை தட்டிக் கொள்வோம். நன்றி, நன்றி, நன்றி. பிரபஞ்ச சக்தியின் நல்லாசியுடன் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றினை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாங்கள் நமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யப்படும் போது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, எங்களது சுற்றாடல், நகரம், நாடு, உலகம், பிரபஞ்சம் என்னும் அளவில் விரிவடையும் வலுவிடியும். இந்திய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உலக அமைதி நல்லிணக்க குழு PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி, தமிழ் டிவி ஜெர்மனி ஆகிய அமைப்பினர்களுக்கு இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று மனதார வாழ்த்தி, உலகத்தில் சமாதானம், நல்லிணக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகைகள் செய்யும். உலக சமாதானம் ஓங்கட்டும், உலக மக்களின் மனதில் அமைதி நிலவட்டும். இன்று சிறப்பாக தியானத்தை வழிநடத்திய அருந்ததி மாஸ்டருக்கும், மியூசிக்கை வழங்கிய சிவாமோகன் மாஸ்டர் மற்றும் போஸ்டர்ஸை போட்ட வானா ஜே சிட்னியில் இருந்தவர் வழங்கியிருந்த எல்லோருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, அடுத்ததாக இன்றைய பேச்சாளரை பற்றிய சிறிய அறிமுகம். டாக்டர் லம்போதரன் எல்லோருக்கும் உங்களுக்கு தெரியும், இந்த தளத்தில் ஒவ்வொரு மாதமும் வந்து அருமையான பேச்சுக்களை தருபவர், பல ஆன்மீக சொற்பொழிகள் ஆற்றுபவர்கள். அவர் பல இளம் சிறார்களுக்கும் அருமையான சொற்பொழிகளை செய்து வருகிறார். அது மாத்திரமல்லாமல் அவர் ஒரு ஜிபியா வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரம் ஒவ்வொரு டைம் எஃப்எம் தலைப்பில் டைம் எஃப்எம், கனடியன் தமிழ் எஃப்எம் டொரண்டோ, மொன்ட்ரியல் இறையுடன் உரையாடல் டாக் ஷோ ஒன்றும் நடத்தி வருகிறார். இன்று இவர் இன்றைய இருக்கும் தலைப்பு ஆன்மீக ஐயம் தெளிதல். உங்கள் வினாக்களுக்கான விடைகள், அதாவது நீங்கள் உங்களுக்கு என்ன கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். தயவு செய்து கேள்விகளை நீங்கள் அவரிடம் கொடுக்க ஆரம்பிக்கலாம். இப்பொழுது இந்த தளத்தை டாக்டர் லம்போதரனிடம் கையளிக்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. ஐந்து கரத்தனை அணை முகத்தனை இந்தின் நிலம்பரை போலும் எயிற்றனை அந்தே மகந்தனை ஞான குழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருகுரு சிந்தித்தல் தான். நன்றி. உங்களுடைய நேரம், உங்களுடைய கருத்துக்கள், வினாக்கள் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். ஓகே, இப்பொழுது அருந்ததி ஸ்ரீகாந்தராஜ மாஸ்டர் தன்னுடைய வினாவை தொடுக்க இருக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். மிக்க நன்றி லம்போதரன், டாக்டர் லம்போதரன் அவர்களே. மிகவும் நாங்கள் உங்களுக்கு நன்றியாக இருக்கின்றோம். என்னென்ன எங்களை கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் அருமையாக பதில்கள் அளித்து கொண்டு வருகின்றீர்கள். எந்த கேள்வி என்னென்னா, எனக்கு இப்போ டக்குன்னு தோன்றின கேள்விதான். இந்த தியானம் செய்து வந்து கொண்டிருக்கும் போது கணவருக்கு கணக்கு குழப்பங்கள் இருக்கின்றது. தாங்கள் செய்கிற தியானம் சரியா பிழையா, நாங்கள் சரியாக செய்கின்றோமா, சரியாக நாங்கள் மூக்க சுவாசிக்கின்றோமா, நாங்கள் தியானத்தில் இருக்கின்றோமா, இல்லை நித்திர கொள்கிறோமா, இந்த எல்லாம். அப்போ அதுக்கு தீர்வு என்ன? நாங்கள் நித்திரையா இருக்கிறோமா, அல்லது தியானத்தில் இருக்கிறோமா, அல்லது ஒன்றமற்ற நிலையில இருக்கின்றோமா? இவ்வளோ நேரம் இருக்கின்றோம், இந்த கண்ணை திறந்து பார்த்தா நேரம் போயிருக்கு, ஆனால் நித்திரை கொண்டு தான் எழும்புறமோ என்ற ஒரு ஐயம் வருகின்றது. அதற்கு என்ன பதில்? நன்றி. நன்றி. நல்லதொரு அருமையானது ஒரு கேள்வி. நாங்கள் தியானம் செய்கின்ற பொழுது அதை சரியாக செய்கின்றோமா என்ற ஒரு கேள்வி உண்டு. அடுத்து இரண்டாவதாக, நாங்கள் தியானத்தில் இருக்கின்றோமா நீத்திரையில் இருக்கின்றோமா என்ற ஒரு கேள்வி. இந்த தியானம் என்பது சொல்லுவார்கள், மாற்ற மனங்களிய நின்ற மறையோனே. என்னுடைய மனது எப்பொழுதும் எண்ணங்களினாலே ஊசல்பட்டு கொண்டே இருக்கும். தொடர்ந்தேச்சியாக எண்ணங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும். சொல்லுவார்கள் தோட்ஸ் என்று சொல்லுவார்கள். எண்ணங்களை நாங்கள் ஆங்கிலத்திலேயே தோட்ஸ் என்று சொல்லுவோம். அந்த எண்ணங்கள் அன்றாட வாழ்க்கையிலே பலவிதமான எண்ணங்கள் வரும். வேலையை பற்றி வரும், குடும்பத்தை பற்றி வரும், சாப்பாட்டை பற்றி வரும், உடல்நிலையை பற்றி வரும். இப்படி நிறைய எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கும். தியானத்தில் இருக்கும் பொழுது சில வேளைகளில் ஆத்மீகத்தை பற்றி கூட எண்ணங்கள் வரும். இன்றைக்கு என்ன கேள்வி கேட்கலாம், என்ன அப்படியெல்லாம் வந்து கொண்டே இருக்கும். அது எண்ணம். அடுத்ததாக சொல்லுவார்கள்,
உணர்வு அல்லது அவேர்னஸ், அதாவது ஒரு விழிப்பு நிலையிலே எங்களுக்கு அந்த அவேர்னஸ் இருக்கிறது. அவேர்னஸ் என்று சொன்னால் உணர்வு இருக்கின்றது. அப்ப நாங்கள் இந்த விழித்திருக்கின்ற நிலையிலே எங்களுக்கு எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்குது. அதே நேரம் எங்களுக்கு அந்த அவேர்னஸ் அல்லது அந்த உணர்வும் இருக்குது. சொல்வார்கள் தாட்ஸ் இருக்குது, அவேர்னஸும் இருக்குது. T+A+ என்று சொல்லுவோம் நாங்கள். இந்த உறக்க நிலையிலே பார்த்தீங்கள் என்றால் நல்ல ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கின்ற பொழுது எங்களுக்கு எண்ணங்கள் இருக்காது. நல்ல அடிச்சு போட்ட மாதிரி தூங்கினோம் என்றால் அந்த எண்ணங்கள் இருக்காது. பொதுவாக அந்த ஆழ்ந்த உறக்கத்தை சில இடங்கள் அனுபவிக்க தெரியும். அந்த ஆழ்ந்த உறக்கத்தில் அந்த நேரத்தில் ஆழ்ந்த உறக்கத்தில் எங்களுக்கு அந்த அவேர்னஸ், அந்த உணர்வு கூட இருக்காது. நான் உறங்குகிறேன், தூங்குகிறேன் என்ற உணர்வு கூட இருக்காது. தூங்கி எழுந்த பிறகுதான் அது தெரியும். அப்ப தாட்ஸ் மைனஸ் அவேர்னஸ் மைனஸ், T-A-, இது ஆழ்ந்த உறக்கம். விழிப்பு நிலையில T+A+, உணர்வும் இருக்கின்றது, எண்ணங்களும் இருக்கின்றது. ஆழ்ந்த உறக்கத்திலே உணர்வும் இல்லை, எண்ணங்களும் இல்லை. இடையில கொண்டிருக்கிறது கனவு நிலை. கனவு நிலையிலே பார்த்தீங்கள் என்றால் அந்த எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கும். கனவிலே தானே நாங்கள் கனவு காணுகின்றோம். கனவிலே எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனால் அந்த அவேர்னஸ் இருக்காது. நான் கனவு காணுகிறேன் என்ற அவேர்னஸ் எங்களுக்கு இருக்குதோ? உணர்வு இல்லை. அப்ப அதுல தாட்ஸ் இருக்குது, அவேர்னஸ் இல்லை. இந்த தியான நிலை என்பது தாட்ஸ் இருக்காது, T-, ஆனா அவேர்னஸ் இருக்கு. புரிகிறதா? இப்ப 4 சமன்பாடு போட்டுருக்கேன் நான். T+A+. கடைசியா இருக்கா சொல்லுங்க, திரும்ப இருக்காது கவனிக்கல. 4ஐயும் போட்டு பாருங்கள். T+A+. தாட்ஸ் என்ற எண்ணங்களும் இருக்கின்றது, நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்ற உணர்வும் அவேர்னஸும் இருக்கின்றது. அது விழிப்பு நிலை. அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது T-A-, தாட்ஸும் இல்லை, எண்ணங்களும் இல்லை, ஆனால் நான் ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருக்கிறேன் என்ற உணர்வும் இல்லை. அது ஆழ்ந்த உறக்கம். கனவு காணும் பொழுது எண்ணங்கள் T+, ஆனால் நான் கனவு காண்கின்ற என்ற உணர்வு இல்லை. பிறகுதான் நாங்கள் கனவு கண்டு விழித்த பிறகுதான் நாங்கள் உணர்வை பார்க்கிறோம். பல எண்ணங்கள் T+A-. தியானம் என்பது T-A+. அதாவது எண்ணங்கள் இல்லை, ஆனா உணர்வு உண்டு. நீங்கள் விழித்திருக்கின்றீர்கள், ஆனா எண்ண ஓட்டங்கள் இல்லை. புரிகின்றதா? இப்பதான் சொல்லுவார்கள் தூக்கத்தை போல இருக்குது. ஏன் தூக்கத்தை போல இருக்குது? எண்ணங்கள் இல்லை, ஆனால் விழிப்பை போலையும் இருக்குது. ஏன் விழிப்பை போல இருக்குது? உங்களுக்கு உணர்வு இருக்குது. உணர்வு இருக்குது. எத்தான் சொல்லுவார்கள்? தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது காலம். தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது காலம் என்று சொல்லுவார்கள். இதுதான் அந்த நிலை. அதாவது நீங்கள் தியானத்தில் இருக்கும் பொழுது தூக்கவும் வரும் சில வேளை, அது தப்பு கிடையாது. தூக்கம் மட்டுமல்ல, சில வேளை குரட்டையும் வரும். என்ன, ஆனால் அதுல தப்பு கிடையாது. ஏனென்றால் அவ்வளவு ரிலாக்ஸ்டாக இயல்பாக போகிறது வளமை கொண்டு வரும். ஆனா அதுக்கு பிறகு ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொண்டு வரும். ஆனால் அது தியானம் என்பது அதை விட ரிஃப்ரெஷிங், அதை விட ரீஜெனரேட்டிங். ஏனென்றால் அதிலே அவேர்னஸ், அந்த உணர்வு அப்படியே இருக்கின்றது, ஆனா எண்ணங்கள் எதுவும் இல்லாத நிலை தான் தியானம் என்று சொல்லுவார்கள். ஆனா இந்த தியான நிலையில தொடர்ந்து இருப்பது என்பது அப்படியே முயன்று கொண்டிருப்பதல்ல. தியானத்தில் இருக்கிற பொழுதே நாங்கள் யோசித்துக் கொண்டிருப்போம். அது அது வந்து வந்து போகும், ஆனால் எங்களுடைய ஆன்மீக பயிற்சி, எங்களுடைய மூச்சு பயிற்சி, எங்களுடைய
கொஞ்சம் யோகா, உடல்ல நாடி சுத்தியா இருக்கணும்னு சொல்றது, கொஞ்சம் யோகா அதுகள் எல்லாம் செய்து கொண்டு வர அந்த நிலை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வரும். அதுல இந்த தியானத்துக்கு பலவிதமான உத்திகள் அல்லது வழிகள் இருக்கின்றன. இங்கே நீங்கள் பாய்ப்பது உங்களுடைய மூச்சை நீங்கள் அவதானிப்பது, ஜஸ்ட் ஒப்சர்விங் யுவர் பிரெத், அது மட்டும்தான் செய்கிறீர்கள். இந்த மூச்சை அவதானித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த எண்ணங்கள் ஒவ்வொரு இடங்களிலும் ஓடும். ஓடையக்குள்ள திருப்பி இழுத்து வந்து மூச்சில நிறுத்துறது, திருப்பி ஓடும், திருப்பி இழுத்து வந்து மூச்சில நிறுத்துறது, திருப்பி ஓடும், திருப்பி இழுத்து வந்து மூச்சில நிறுத்துறது. அப்படி லேசாக இழுத்து இழுத்து கொண்டு வர இப்ப அது ஓடுகிற எண்ணிக்கையும் ஓடுகிற தூரமும் குறைஞ்சு கொண்டு வருவது அவதானிப்பீர்கள் இல்லையா? 100 தரம் ஓடினது தியானம் தொடங்கும் பொழுது, அது இடையிலே தியானம் முடியும் பொழுது ஒரு 4 தரம் 5 தரம் ஓடும். முதல் ஓடுகிற பொழுது நிறைய ஓடினது, இப்ப கொஞ்சமாகத்தான் ஓடும். அதான் அதையே அடங்கி கொண்டு வருகின்றது. இதான் நாங்க மூச்சை அவதானிக்கின்ற தியானம். இதுல இப்ப வேறு விதமான பல பக்திகள் இருக்கின்றன. சில பேர் மூச்சோடு அவர்கள் சில மந்திரங்கள், பிரணவம், ஓம் என்ற மந்திரம் அல்லது வேறு மந்திரத்தை யோசித்து அதையும் செய்வார்கள். அது மந்திரத்தோடு செய்கிற தியானம் கொண்டிருக்கின்றது. மற்றது இப்படி ஒவ்வொரு விதமான உத்திகள் இருக்கு தியானத்திலே. நீங்கள் அந்த அந்த உத்திகள் ஒன்றுதான் நீங்கள் ஒரு இசையை போடுவது. இசையை போடுகின்ற பொழுது சொல்லுவார்கள், ஏனைய கவன கலைப்பான்கள் இருக்கின்றன, டிஸ்ட்ராக்டர்ஸ். அந்த கலைப்பான்களிலிருந்து எங்களை கட்டுப்படுத்துகின்றன. நாங்கள் இசையை கேட்டுக்கொண்டு அதில் போகின்றோம். ஆனால் அந்த இசையும் கூட ஒரு விதத்திலே ஒரு விதமான சில இசைகள் வந்து இந்த தியானத்தை, மனத்தை ஒருமுகப்படுத்துறதுக்கு மேலும் உதவுகிறது. அப்ப அது இன்னொரு விதமான உத்தி. இசையினூடாக, நாதத்தினூடாக, மந்திரத்தினூடாக, மூச்சை அவதானிப்பதினூடாக, இப்படி பலவிதமான உத்திகள் இருக்கின்றன. அப்ப தியானம் என்பது நீங்கள் என்னோட விதமாக சொன்னால் சொல்லுவார்கள், எனக்கு கொஞ்சம் சீரியஸா போறார்கள் இருக்க. தியானத்துல 2 வழி இருக்கு. ஒன்று இறுக்கமா பிடிக்கிறது. இறுக்கமா பிடிப்பது என்றால் போகின்ற எண்ணங்களை இறுக்கி கட்டிப்படுத்தி இல்லை போகப்படாது இறுக்கி நிற்கிறது. இன்னொன்று விட்டு பிடிக்கிறது. விட்டு பிடிக்கிற முறைதான் நீங்கள் பொதுவாக பார்க்கிறது. அப்படி போக விட்டுட்டு எங்களுடைய எண்ணங்களை மூச்சை அவதானிப்பது மாதிரி எண்ணங்களையும் அவதானிக்கிறது. இவர் எங்க போறாருன்னு எண்ணத்தையே பார்க்கிறது. இவர் எங்க போறாருன்னு எண்ணங்களையே அவதானிப்பதன் மூலம் எண்ணங்களின் ஃப்ரீக்குவென்சியையும் எண்ணங்களுடைய டிஸ்டன்ஸையும் குறைச்சு கொண்டு வர்றது, அந்த ஊசல் படுவது குறைத்து கொண்டு வர்றது. இப்படி பலவிதமான டெக்னிக்ஸ் இருக்குது. அது மெல்ல 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 அடங்கி வரும். பொதுவாக நான் பாவிப்பது என்னுடைய இதுல வந்து 2 விதமான இது ஒன்று பாவிக்கிறது. மூச்சை இழுத்து பிராணாயாமம் செய்து நாடி சுத்தி செய்து அப்படி இருந்து பாவிக்கிறது. அதனூடாக தனியவும் செய்கிறது உண்டு. அதனூடாக ஓம் என்ற பிரணவ மந்திரத்தினூடாகவும் செய்கிறது இருக்கு. 2ம் செய்கிறது உண்டு. மற்றது பூசை செய்கின்ற பொழுது இன்னொரு விதமானதாக செய்கிறோம். அதுல நாங்கள் 36 தத்துவங்களையும் மனதிலே அந்த ஆர்டர்ல தியானித்து, ஒடுக்க முறையிலே தியானித்து, கடைசியிலே எல்லாம் ஒடுங்கினதாக பாவித்து கொண்டு வருகிற தியானம் ஒன்று இருக்கிறது. அது சைவ சித்தாந்த முறையிலே நாங்கள் செய்கிறது. 36 தத்துவங்களையும் யோசித்து செய்கிற ஒரு தியானம் அதிகம் இருக்கின்றது. இப்படி பலவிதமான படிமுறைகள், தியானங்கள், தியான வழிமுறைகள் இருக்கின்றன. நாங்கள் அதிலே ஒரு அடி எடுத்து வைத்து முயன்று கொண்டு வந்தால் போதும். தியானத்தை சித்தி அடைவதற்கு எங்களுக்கு செய்ய வேண்டிய உத்திகள் என்னென்று கேட்டால், உடம்பிலே நோ, வலி, இறுக்கம் இருக்காமல் இருக்க வேண்டும். இருந்து கொண்டு பொழுது உடம்புல முதுகுணம் இருந்தால், இறுக்கமா இருந்தால், கழுத்து இறுக்கமா இருந்தாலும் கஷ்டமா இருக்கும். அதுக்காகத்தான் ஈஸ் த பாடி, கொஞ்சம் ஆசனங்கள், ஸ்ட்ரெச்சஸ் செய்ய வேண்டும். அடுத்தது 2வதாக பிராணாயாமம், மூச்சு பயிற்சி. அந்த மூச்சை இழுத்து விட்டு இழுத்து விட்டு சொல்லுவார்கள் நாடி சுத்தி என்று சொல்லுவார்கள். நாடி என்பது எங்களுடைய இரத்த குழாய்கள் அல்ல, நரம்புகள் அல்ல, எங்களுடைய கண்ணுக்கு தெரியாத, புலனுக்கு தெரியாத எனர்ஜி சேனல்ஸ். 72,000 நாடிகள் இருக்கின்றன. அதிலே 10 நாடிகள், தச நாடிகள் முக்கியமானவை, அதில் 3 நாடிகள் முக்கியமானவை. அப்ப நாங்கள் இந்த மூச்சை இழுத்து விடுகின்ற பொழுது அந்த நாடிகளிலே இருக்கின்ற அடைப்புகள்
மற்றது நாடிகளது முடிச்சுகள் விடுபடுகின்றன. ஆகவே அந்த எனர்ஜி ஃப்ளோ சீராக வருகின்றது வந்து தியானத்துக்கு மேலும் உதவி செய்வதாக இருக்கும். அப்ப இந்த பிராணாயாமம். மற்றது மந்திரம் இருந்தால் நீங்க உங்களுக்கு மந்திரத்தை பாவிக்கலாம். அந்த விதத்திலே நான் சொல்லுவேன் தியானத்தை. மிக்க நன்றி. என்ன எத்தனையோ பேர் கை போட்டிருக்கிறாங்க. மிக்க நன்றி. நன்றி. விளக்கம். பொன்னேசன் மாஸ்டர். நன்றி ஐயா. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஐயா, நான் ஒரு வினாவை தொடுக்க உள்ளேன். கொஞ்சம் நீளமாக இருக்கலாம், ஆனால் விடை சிறிதாக இருக்கும் என்று எண்ணுகின்றேன். கந்தபுராணம் பாடிய கச்சியப்ப சுவாச்சாரியார், நாங்கள் எல்லாரும் அறிந்த வான்முகில் வளாது பெய்ய மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்ய குறைவிலாது உயிர்கள் வாழ்க. நாங்கால சொல்ல இல்லை, என்ற கேள்விக்கு தேவையில்லை. இந்த உயிர்கள் வாழ்க, மனிதர் வாழ்க என்று பாடவில்லை, உயிர்கள் எல்லா உயிர்களும் வாழ்க, பாம்பு பூச்சி பல்லி எல்லாமே வாழ்க என்றுதான் அவர் பாடுகின்றார். அதே இந்த கருத்து என்றால், நாங்கள் சைவ சமயமானது கொல்லாமையையும் புலால் உண்ணாமையும் வலியுறுத்துறது என்பதை நாம் அறிவோம். ஆனால் திருநாவுக்கரசர் ஒரு தேவாரத்தில், அந்த தேவாரம் துவங்குகின்றது உங்களுக்கு தெரிந்ததுதான், சங்கநிதி பதுமநிதி இரண்டும் தந்து கரணியோடு வானாள தருவரேனும் என்று போய் நான் நேரம் கருதி கடைசி வரைக்கு போகின்றேன். அங்கமெல்லாம் குறைந்த அழகு தொழுநோயராய், இதுதான் முக்கியமானது ஐயா. ஆவுரித்து தின்று உழலும் புலையரேனும் கங்கவார் சடைக்கரந்தார் கண்பராகில் அவர் கண்டீர் நாம் வணங்கும் கடவுளாரே. அது எனது கேள்வி என்னென்றால், திருநாவுக்கரசர் ஏன் இப்படி பாடியுள்ளார் என்றுதான் எனது கேள்வி. திருநாவுக்கரசுடைய அந்த பாடலுடைய நோக்கம் வந்து என்னென்று கேட்டால், அவர் சொல்லுவார்கள் மிக பெரியது எது என்பதுதான் கருத்து. அதாவது சங்கநிதி பதுமநிதி, சங்கம் பதுமம் எல்லாம் எண்ணிக்கைகளை குறிப்பது, லட்சம் கோடி என்றது மாதிரி எத்தனையோ மில்லியன் ட்ரில்லியன்ஸுக்கு வரும். இரண்டும் தந்து தரணியோடு வாழ்நாளும் தருவரேனும், இந்த உலகம் எல்லாம் தந்து நீண்ட வாழ்நாளும் தருவரே என்றாலும் கூட மங்குவர் அவர் செல்வம் மதிப்போம் அல்லோ. அதான் நாங்க சொல்லிக்கிட்டேன். அப்ப அவர் வந்து என்ன சொல்லுகிறார்டா, இன்னொன்றோட கம்பேர் பண்ணி சொல்லுகிறார், ஒரு கம்பேரிஷனுக்காக உவமையிட்டு சொல்லுகின்றார். அப்ப என்ன சொல்லுகின்றார், அப்ப எதை மதிக்கின்றார் அவர் என்று கேட்டால், இதுக்கு ஒப்போசிட்டாக அவர் ஒப்பிடுவது என்று கேட்டால், இறைவனிடம் அன்புள்ளவர்கள் இறை அன்பு உள்ளவர்கள் அவர்கள் எத்தொழிலை செய்தாலும் ஏதவத்தை பட்டாலும் ஆவுரித்து தின்றுழலும் புலையரேனும், அவர்கள் இந்த தொற்று நோய்கள் அப்படி அழிந்து கொண்டிருந்தாலும் அங்கமெல்லாம் குறைந்து அழுகு தொழு நோயராய் ஆவுரித்து தின்று உழலும் புலையரேனும். அப்ப அவர் சொல்லுகின்றார் என்று கேட்டால், எங்களுக்கு இந்த செல்வங்கள், இந்த நிதிகள், அந்த கம்ஃபர்ட்ஸ் எல்லாம் ஒரு பொருட்டு அல்ல. எங்களுக்கு இறைவனும் இறைவனுடைய அன்பும் அந்த அன்பை கொண்ட அடியவர்களும் அதை விட எங்களுக்கு மிகவும் முக்கியம். அந்த ஒப்பீட்டிலே அதை சொல்லுகின்றார் அங்கே. அதான் அங்கே இவர் சொல்லுகின்ற விடயம். அப்படித்தான் நான் எடுத்துக்கொள்ளுவேன். இதை வந்து இன்னொரு இடத்திலே வரும். அது வந்து இந்த ஒப்பீடு வந்து எங்கே வருகிறது என்று சொன்னால், அயன் திருமால் செல்வமும் ஒன்றோ என்ன செய்யும் தேவே என்று சொல்லி சிவஞான சித்தியாருடைய காப்பு செய்யுள்ள வரும். அயன் திருமால் செல்வம், பிரம்மபதம் விஷ்ணுபதம் போன்ற அந்த செல்வம், வளங்கள், அனுபவங்கள், இன்ப அனுபவங்கள் நிறைந்த அந்த பதவிகள் கூட ஒரு பொருட்டு அல்ல. தைத்திரிய உபனிஷத்திலே ஆனந்தவல்லி என்று இருக்கிறது. எல்லா ஆனந்தத்தையும் கம்பேர் பண்ணுவார். சொல்லுவார், என்ன ஒரு திடகாத்திரமான ஒரு இளமையும் உள்ள ஒரு மனிதன், அவனுக்கு திடகாத்திரமான உடம்பு, நல்ல ஆரோக்கியம், நல்ல நீண்ட ஆயுள், நல்ல புத்திர பௌத்திரர்கள், குடும்பம் எல்லாவற்றையும் கொடுத்து, இந்த உலகம் முழுவதையும் கொடுத்து, நிறைய செல்வங்களையும் கொடுத்தால் அது வந்து ஒரு பூரணமான மனுஷ ஆனந்தம். மனுஷ ஆனந்தம் மேக்சிமம்.
இப்படி மனுஷானந்தத்துல ஒரு 100 மடங்கு கந்தர்வ ஆனந்தம், கந்தர்வ ஆனந்தம் இந்த 100 மடங்கு தேவ ஆனந்தம், அப்படி ஒன்றா சொல்லி கொண்டு போவார். இது இந்த 100 மடங்கு பிரகஸ்பதி ஆனந்தம், அப்படி சொல்லி கொண்டு போய் சொல்லுவார். அதே தைத்திரிய வருஷத்துல இருக்கிறது தமிழ்ல கைவல்ய நவநீதம் என்ற புத்தகத்துல சொல்லுவார்கள். இவையெல்லாம் என்ன நுரை, ஒரு வெள்ளத்தின் நுரை. மற்றது அது அது மற்றது அந்த கடல் பிரம்மானந்தம் என்று சொல்லுவார்கள் ஒப்பீட்டுல. இந்த ஆனந்தங்கள் எல்லாம் ஒரு வெள்ளத்தின் நுரை மாதிரி. ஆனால் பிரம்மானந்தம், கடவுளுடைய ஆனந்தம் ஒரு பெரிய கடல். பிரம்மானந்தம் வெள்ள கடல் என்று முடிய வேண்டும். அப்படி ஒப்பீட்டுக்காக சொல்லுவார். இந்த ஆனந்தம், இந்த செல்வத்தை ஒப்பீட்டுக்காக அங்கே சொல்லியிருக்கிறார். ஆனா பிரச்சனை என்னண்டா ஐயா, இந்த தேவாரத்தை ஒரு சாமானிய மனிதன், இப்ப நீங்கள் ஒரு ஆழ்ந்த ஆராய்வு செய்தபடியே அப்படி கூறுகிறீர்கள். ஒரு சாதாரணமான மனிதன், கல்வி அறிவு இல்லாதவன், இந்த கடைசி வரியத்தான் தூக்கி பிடிப்பான். ஆவிரித்த தின்றலும் புலேரேனும் கங்கவார் சடைக்கிறந்தார் கண்பராயில் அவர் கண்டீர் நாம் வணங்கும் கடவுளார் என்றால், நான் இல்லாம சாப்பிட்டுட்டு கொள்ளையாடி பண்ணிட்டு கோயிலுக்கு போய் சாமியை கும்பிடலாம் தானே என்று எண்ண மாட்டானா என்றால் எனது ஆதங்கம். 2வது கேள்வி. இது 2வது பகுதி. இதுல இந்த கேள்வி 2 இருக்கிறது. இந்த கேள்வி தன் பொருட்டா பிறர் பொருட்டா என்ற கேள்வி இருக்கிறது. தன் பொருட்டு அனுமானம், நீங்கள் உங்களுக்காக கேட்கின்றீர்களா அல்லது மற்றவர்களுக்காக கேட்கின்றீர்களா என்பது பொறுத்து விடை அமையும். எங்களுக்காக கேட்பது என்று சொன்னால், என்னுடைய ஆன்மீக நிலை, என்னுடைய நான் பிறந்து வளர்ந்த சமூக குடும்ப சூழல், என்னுடைய தொழில், அதை பொறுத்து அது அமையும். பைபிள்ல ஒரு வாசகம் உண்டு, இந்த வாய்க்கு உள்ள போறதை விட வாயிலிருந்து வெளியில வாரதுதான் மனிதனை அசுத்தப்படுத்துகிறது. அது ஒன்று. 2வதாக, இந்த திருக்குறளை பார்த்தீங்கள் என்றால் கொல்லாமை புலான் மறுத்தல் 2ம் மிகப்பெரிய அதர்மங்களாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் துறவறவியலிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே துறவிகளுக்கு அது மிக சிறப்பாக விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆன்மீகத்திலே முழு நேர பணியில ஈடுபட்டவர்களுக்கு சிறப்பாக விதந்தோதப்பட்டது. மற்றவர்களுக்கு ஆன்மீக நாட்டம் இருந்து அதை விட்டால் நல்லது என்ற கருத்து இருக்கின்றது. ஆனால் கட்டாயமாக இது விடுபட்டால் தான் ஆத்ம ஞானம் கிடைக்கும் என்று இல்லை. எங்களுடைய 63 நாயன்மார்கள்ல அதிவர்த்த நாயனார் என்றவர் இருந்தார். அவர் மீன் பிடிப்பவர். அவர் தினமும் பிடிக்கின்ற மீன்ல ஃபர்ஸ்ட் கட்ச சிவபெருமானுக்கு திருப்பி விடுவார் கடல்ல. அவர் ஒரு நாயனர். அதே மாதிரியாக எங்களுக்கு திருநாளை போவார் என்ற ஒரு நாயனர் இருந்தார், நந்தனார் என்பவர். அவர் மாடு வெட்டுறவர். அவர் தொடர்ந்து மாடு வெட்டி கொண்டுதான் இருந்தார். மாடு வெட்டி வருகின்ற தோலை கோயில் வாத்தியங்களுக்கு கொடுப்பார், அதில் நரம்புகளை வாத்தியங்களுக்கு கொடுப்பார். கோரோசனை மாட்டில் இருந்தான் எடுக்கிறது, அதை அபிஷேகத்துக்கு கொடுப்பார். அதில் வர்ற கொஞ்சம் காசுல இவர் திருப்பன்கூர்ல ஒரு குளமும் கூட வெட்டி வைத்திருக்கிறார். ஆகவே நாங்கள் இந்த வெளிப்படையாக அவர்களுடைய தொழிலையோ அவருடைய உணவு பழக்கத்தையோ பார்த்து அவருடைய ஆன்மீகத்திலே இவர் பெரியவர் அல்லது சிறியவர் என்று நாங்கள் மதிக்க முடியாது. ஓகே, நன்றி 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 நன்றி. ராதா மாஸ்டர், நீங்க சொல்லுங்க. எல்லோருக்கும் வணக்கம். லமோதரன் ஐயா, உங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள். முதல்ல உங்களுக்கு விரத வாழ்த்துக்கள், அனைவருக்கு விரத புத்தாண்டு வாழ்த்துக்கள். நான் கேட்கிற கேள்வி என்னென்றால் ஐயா, ஆன்மீகம் ஏன் மனிதருக்கு அவசியம்? ஒன்று, ஆன்மீகம் என்றால் அதுல எத்தனை விதமான ஆன்மீகங்கள் இருக்குது? மற்றது, கடவுளை நம்புறாக்கள் தான் இந்த ஆன்மீகத்தை பின்பற்றலாமா? கடவுளை நம்பாதவர்களுக்கு ஆன்மீகம் இல்லையா? ஆன்மீகம் ஏன் அவசியம்? எத்தனை விதம் இருக்குது? அதாவது ஆன்மீகம் என்றால் என்ன என்று பார்க்க வேண்டும். அந்த ஆன்மீகம் என்று என்ன என்று பார்த்தாத்தான் இது ஆன்மீகம் எத்தனை விதம் இருக்குது, கடவுளை நம்புறது. ஆன்மீகம் என்பது என்பதை பொதுவாக சொல்லுவார்கள் மெய் உணர்தல் என்று திருக்குறள்ல ஒரு அதிகாரம் இருக்குது. மெய் உணர்தல், அறிதல் அல்ல, உணர்தல். ஆன்மீகம் என்பது மெய்யை பற்றிய தேடல், மெய்யை பற்றிய விசாரம், ஆராய்ச்சி.
பிறகு அந்த மெய்யை பற்றிய அனுபவம், உணர்தல், அதுதான் ஆன்மீகம். இது எது மெய் என்பது இருக்கின்றது. இந்த மெய்யை தேடுகின்ற பொழுது ஒவ்வொரு படிநிலைகள்ல ஒவ்வொருவரும் வெவ்வேறு விதமாக அந்த மெய்யை தேடி இருக்கிறார்கள். எத்தனை விதம் என்று சொன்னீர்கள்? எத்தனையோ விதங்கள்ல இந்த மெய்யை தேடுகின்றார். அந்த மெய்யை ஒவ்வொருவரும் கண்டு பார்த்த மெய்யையும் அவர்கள் வெவ்வேறு விதமாக கூறியிருக்கின்றார். அந்த கஜ நியாயம் என்று சொல்லுவார்கள். ஒரு கண் பார்வை குறைந்தவர் யானையை பார்த்தது போல என்று சொல்லுவார். இப்ப இந்த மெய்யை பற்றிய தேடல், கடவுள் இல்லை என்று ஒருவர் சொல்லுகின்றார் என்றால் அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய அறிவு, அவருடைய அனுபவம், அவருடைய தேடலில் அவர் கண்ட மெய் அது, அவ்வளவுதான். அதுதான் முடிந்த முடிவு என்று வந்து விடாது. அது சில விட பிறகு மாறலாம். இந்த மெய் என்றது அதான் எங்களுடைய தமிழிலே சைவ சித்தாந்த நூல்களுக்கு பேர் மெய் கண்ட சாத்திரம். அது ஒன்று. இப்ப இந்த தேடல்கள்ல ஆன்மீகம் எத்தனை விதம் என்று பார்த்தால் இந்த மெய்யை தேடுறது எல்லாருலையும் இருக்கு. இப்ப எதை மெய் என்று தேடுகிறார் என்றுதான் கருத்து. இப்போ ஒருவருக்கு சொல்லுவார், எனக்கு படிப்புத்தான் முக்கியம் என்றவர் இருக்கிறார். கல்விதான் கடவுள். அவர் காண்றமே அதையே தேடுவார். எல்லா விதங்களிலேயும் கல்வியை, அறிவை பெருக்குவதற்கு முயல்வார். இன்னொருவருக்கு செல்வம், காசேதான் கடவுளடா, அதுதான் மெய், அதற்காக உழைத்து ஓடி தேடி அதுதான் முக்கியம் என்று சொல்லுவார். இன்னொரு சொல்லலாம், கணவனே கண் கண்ட தெய்வம், அல்லது காதல் செய்யும் மனைவியே சக்தி கண்டீர் என்று அதுதான் வாழ்க்கையிலே பெரும் மெய்யாக தங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போவார். சில பேருக்கு பிள்ளைகள் பெரியவர்களாக இருப்பார்கள். சில பேருக்கு சமூக சேவை, மக்கள் சேவையே மகேசன் சேவை என்று இருப்பார். சில பேருக்கு அவர்கள் செய்கின்ற தொழில், கடமையே கண்கண்ட தெய்வம், செய்யும் தொழிலே தெய்வம் என்று இருப்பார்கள். அப்படி ஒவ்வொருவரும் தாங்கள் தேடுகின்ற அல்லது தேடி அடைய முடைகின்ற மெய் வாழ்க்கையிலே வித்தியாசமா இருக்கின்றது. சில வேளைகள்ல ஒரு நேரத்தில் ஒன்றை தேடுறவர் அப்புறம் அதை விட்டுட்டு அப்புறம் அடுத்த இடத்துல இதை விட இது முக்கியமானது என்று இன்னொன்றை தேடுவதாக இருக்கு. ஆகவே இந்த எல்லாவற்றையும் தேடிக்கொண்டிருக்கின்ற பொழுது இதை எல்லாவற்றையும் கண்டு பிறகு அதுக்கு அடுத்ததாக இல்லை, இதை விட இன்னும் கூடுதலாக முக்கியமானது ஒன்று இருக்கின்றது என்று சொல்லி போவார்கள். அது வரைக்கும் எங்களுக்கு இந்த புறவி வந்து கொண்டே இருக்கும். சொல்லுவார்கள், பொருள் அல்லவற்றை பொருளென்று உணரும் மருளானாம் மானா புறப்பு என்று வள்ளுவர் சொல்லுவார். எது மெய்ப்பொருளோ அதை மெய்ப்பொருள் என்று இல்லாமல் மெய் இல்லாத பொருள்களை மெய்யென்று நெச்சு தேடிக்கொண்டிருக்கிறதுனால, அதனை நாடிக்கொண்டிருக்கிறதுனால இந்த மருள் என்ற மருட்சி என்ற மயக்கம் வருகின்றது. அதனாலே புறப்பு திருப்பி வருகின்றது. ஆகவே இந்த ஆன்மீகம் என்பது இந்த நாங்கள் பிறந்து இறந்த எல்லாருக்குமே அந்த பெயர் சொல்றோமோ இல்லையோ இந்த தேடல்ல தான் இருக்கிறோம். ஒருவர் காசை தேடுறார், ஒருவர் கல்வியை தேடுறார், ஒருவர் தொழிலை தேடுறார், ஒருவர் சமூகத்தை தேடுறார், அரசியல், ஆன்மீகம், இப்படி பல விதங்கள்லையும் நாங்கள் ஓடிக்கொண்டு இருக்கின்றோம். அந்த மெய்யை நாங்கள் தேடி மெய்யை அடையும் வரைக்கும். மெய்யை அடையும் பொழுது எங்கள் நிலை என்னென்று கேட்டால் பொய் கட்டி மெய்யானார். நாங்கள் அந்த மெய்யாகவே வந்து விடுவோம். வி பிகம் தட். பொய் கட்டி மெய்யாகவே வந்து விடுவோம். அதுதான் மெய்யின் உச்ச அனுபவம். அது வரைக்கும் இந்த தேடல், இந்த விசாரம், இந்த இது போய்கொண்டே இருக்கின்றது. ஆகவே இதுதான் எங்களுடைய ஆன்மீகம். இது அவசியம் இல்லை என்பது அல்ல. நீங்க சொன்னான்னு சொல்லாட்டின்னு எல்லாரும் அந்த பயணத்திலே தான் இருக்கிறோம். கொஞ்சம் பேர் சொல்லி கொண்டிருக்கிறோம், கொஞ்சம் பேர் சொல்லாமல் இருக்கிறோம். அதுக்காக சொல்லிக் கொண்டிருப்பவர்களால் ஆன்மீகத்திலே முன்னேற்றமாக இருக்கிறோம் என்றும் அல்ல, சொல்லாமல் இருக்கிறவர்கள் இதிலே பின்னுக்கு இருக்கிறார்கள் என்றும் அல்ல. If you lead an ethical life, அது ஆன்மீகம் தானே? Ethics are necessary for certain இது வரைக்கும். அது பிறகு எதிக்ஸ் என்றது அது தர்மத்திலே வருகின்றது. அதாவது எத்திக்ஸ் எங்க வருகிறது என்று சொன்னால் 3 விதமான எத்திக்ஸ் வச்சிருக்கிறோம் நாங்கள். ஒன்று ஆர்டினரி எத்திக்ஸ் என்று சொல்றது, சாமானிய தர்மம் அல்லது உலக தர்மம். அது நாங்கள் டேக்ஸ் பே பண்றது, டிராஃபிக் ரூல்ஸை ஒபே பண்றது, கியூவை ஒபே பண்றது, அதெல்லாம் ஒரு எத்திக்ஸா இருக்குது.
இந்த எதிக்ஸை நாங்க ஃபாலோ பண்ணாட்டி உலகத்துல வந்து ஒரு குழப்ப நிலை வந்துடுது. அது சாமானிய தர்மம். அதுல பெரிதாக ஆன்மீக பலன்கள் இல்லை. உலகம் ஒழுங்கா நடக்கிறதுக்கு நான் ஒழுங்கா இருக்கிற வேணுமெண்டா பக்கத்துல இருக்கிறவங்க ஒழுங்கா இருக்க வேணும். என்ன பக்கத்து வீட்டுக்கார என்னுடைய வீட்டுக்கு குப்பையை போட்டா நான் ஒழுங்கா இருக்கல, அவர் ரோட்ல கண்ட பாட்டுக்கு ரோடு டிராவல் கொடுக்கணும் கூட நான் போகல. அப்ப இது ஒரு எத்திக்ஸ். இது வந்து ஆர்டினரி எத்திக்ஸ் என்று சொல்லுவாங்க, லோக தர்மம். இதுக்கு சட்டங்கள் இருக்கின்றன. அந்த காலத்துல ஸ்மிருதிகள் என்ற புஸ்தகங்கள் இருக்கின்றன. இப்ப லோஸ், ரெகுலேஷன், பை லோஸ் எல்லாம் இருக்கு. ஒரு வீடு கட்டணும் உண்டான, மதில் கட்டணும் உண்டான, எல்லாத்துக்குமே அதெல்லாம் இருக்கு. அது உண்டு, ஒரு விதமான எத்திக்ஸ். ரெண்டாவது இது வந்து சொல்லுவார்கள், மற்றவர்களுக்கு பிரச்சனை இல்லாம வாழ வேணும். அதான் அந்த எத்திக்ஸ். ரெண்டாவது எத்திக்ஸ் வந்து மற்றவர்களுக்கு பிரயோசனமா வாழ வேணும். இதுல தன்னை விட மற்றவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கின்ற தன்மை கொண்ட காட்டுகிறார். அப்படி கேட்க, தன்னை விட மற்றவர்களுக்கு முன்னுரிமை, மற்றவர்களுக்கு உதவி செய்கிறது, மற்றவர்களுக்கு தன்னை விட முன்னுரிமை கொடுக்கும். இது வந்து இதை சொல்லுவார்கள். இதைத்தான் வேதங்கள்ல சொல்லப்பட்ட அறம் என்று சொல்லுவார். அறம் செய்ய விரும்பு. அப்ப இது வந்து முதலாவது வந்து ஹேர்ட் நெவர் என்றதுல வரும், முதலாவது தர்மம். ரெண்டாவது வந்து இந்த சொல்லுவது ஹெல்ப் எவர், எப்போதும் மற்றவர்களுக்கு உதவி செய்கின்றது. இது வைதீக தர்மம் என்று சொல்லுவார்கள். ஏனென்றால் எல்லா சமய வேதங்களிலேயும் இது நன்றாக சொல்லப்படுகின்றது. மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. உபத்திரவம் செய்யாமல் இருக்கணும் என்று சொல்லப்படுது. இந்த ரெண்டு நிலையிலேயும் எத்திக்ஸ் இருக்கிறது. ஆனா எத்திக்ஸால மட்டும் நாங்கள் மெய்யை, இறையை அடைய முடியாது என்பது சைவத்தினுடைய கொள்கை. இந்த ரெண்டாவது எத்திக்ஸ் என்னது? முதலாவது எத்திக்ஸ் வந்து உலகத்தினுடைய சமுதாயத்துல எல்லாரும் சுமூகமா வாழ்றதுக்கு உதவுது. இந்த ரெண்டாவது எத்திக்ஸ் வந்து என்ன செய்யுதுன்னு கேட்டா, எங்களுக்கு புண்ணிய பாவங்களை தருகின்றது. இந்த புண்ணிய பலன்களினாலே எங்களுக்கு நாங்க புண்ணியம் செய்தா புண்ணியத்தின் பலன் இன்பம். குட் கர்மா பிரிங் த குட் எஃபெக்ட்ஸ். நாங்க பாவம் செய்தா அது பலன் துன்பம். அப்ப அதனால அதுதான் வருகிறது. சில போல சொல்லுவார்கள், மறுபுறப்பு அதுக்கேற்ற மாதிரி வந்து அமையும், சொர்க்க நரகங்கள் அமையும். இதெல்லாம் வந்து கொண்டு இருக்கு. இட்ஸ் ரிகரண்ட் சைக்கிள். பட் இது வந்து எங்களுக்கு மெச்சூரிட்டியை தருகின்றது. அந்த ஆன்மாவுக்கு, ஆன்ம அறிவுக்கு ஒரு முதிர்ச்சியை, மெச்சூரிட்டியை தருகின்ற இந்த அனுபவங்களின் ஊடாக. ஆனா ஆன்ம விடுதலையை தராது எத்திக்ஸ். இதையும் தாண்டிய மூன்றாவது இது வந்து சொல்றது காட் சென்டர்ட் லைஃப் ஸ்டைல் என்று சொல்றது, அல்லது சொல்லுவார்கள் ட்ரூத் சென்டர்ட் அல்லது காட் சென்டர்ட் லைஃப் ஸ்டைல். அதை சொல்லுவார்கள் தியோசென்ட்ரிக் லைஃப் ஸ்டைல். முதலாவது வந்து ஈகோ சென்ட்ரிக் லைஃப் ஸ்டைல், ரெண்டாவது வந்து சோஷியோ சென்ட்ரிக் லைஃப் ஸ்டைல், மூன்றாவது வந்து தியோசென்ட்ரிக் லைஃப் ஸ்டைல். அந்த மையத்தில் வருகின்ற பொழுது அதைத்தான் சொல்லுவார்கள். கிருஷ்ணர் சொல்லுவார், சர்வ தர்ம பரித்யாக மம்மேவம் சரணம் பிரஜ. எல்லா தர்மங்களையும் கைவிட்டு என் ஒருவனையே சரணடைவாய. அப்ப உலக தர்மம், மற்றது வைதீக தர்மம் எல்லாம் அங்க வந்து அடிபட்டு போகும். அதுக்காக கையை விட்டுட்டு போறதுண்டு இல்லை. இந்தியா இன் கான்ஃபிளிக்ட் அந்த இறை தர்மத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நீங்க பெரிய புராணத்துல இருக்கிற எங்களோட 63 செயின்ஸ் ஸ்டோரிஸ் வந்து இந்த கோணத்துல பார்க்காட்டிக்கு புரியாது. அது ஒரு ஃபெனாட்டிக்ஸ் இந்த ஸ்டோரி மாதிரி தான் இருக்கு எங்களுக்கு பார்க்கிறோம். அப்ப எத்திக்ஸ் will help to certain extent until certain level. நன்றி. அடுத்ததாக பரதா அம்மா கனடாவிலிருந்து நீங்க பேசலாம். பரதா ஷாம். வணக்கம் எல்லோருக்கும். வணக்கம். டாக்டர் லம்போதரனுக்கு சிறப்பான வணக்கம். இன்றைய நாளிலே, இன்று காலை உங்களுடைய ஃபேஸ்புக், அதாவது முகநூல் தளத்தை பார்த்த பொழுது அருமையாக நாவலர் பெருமான் கூறி இருந்த எவ்வாறு கோயில்கள் நடத்தப்பட வேண்டும், எவ்வாறு பூசாரியர்கள் இருக்க வேண்டும் என்ற ஒரு பகுதியை பார்த்தேன். அப்பொழுது நீங்கள் 4 பாலப்பாடத்தை பற்றியும் நான் அறிந்து கொண்டேன் பின்பு. ஆனால் முற்றுமுழுதாக எங்களுக்கு இந்த பாலப்பாடங்களை பற்றி, அதில் என்ன இருக்கிறது, உள்ளடக்கம் என்ன, நாவலர் பெருமான் சைவத்துக்கும் தமிழுக்கும் எவ்வாறு தொண்டு செய்து போனார் என்பதை பலர் அறிய மாட்டேன். எனக்கே தெரியாது. அந்த முறையிலே நீங்கள் எங்களுக்கு அந்த பாடங்களிலே உள்ள விடயத்தை ஒரு முறையிலே அல்லது 2 முறையிலே தருவீர்களா என்று
அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாக அவர் அந்த நேரத்திலே 3 புத்தகங்களாக எழுதினார். பிற்பாடு 4ஆக வகுத்தார்கள், 4 பாடங்களாக. அதில் நிறைய விடயங்கள் சொல்லுகிறார். பாடம் என்று பாடசாலை பிள்ளைகளுக்குத்தான் அப்போ எழுதினார். ஆனால் அதில் இருக்கிற கன விடயங்கள் எங்களுக்கும் தேவையாக இருக்கின்றது. கடனை பற்றி எழுதியிருக்கின்றார். தேவையில்லாமல் கடன் படப்படாது. எக்கனாமிக் மேனேஜ்மெண்ட்டை பற்றி எழுதியிருக்கிறார். சுத்தம் சுகாதாரத்தை பற்றி எழுதியிருக்கிறார். மற்றது சோம்பேறித்தனத்தை பற்றி கண்டித்து எழுதியிருக்கின்றார். மற்றது தேவையில்லாதவர்களுக்கு இவர்கள் துறவிகள் என்பதற்காகவோ அந்தணர்கள் என்பதற்காகவோ சும்மா கண்ணை மூடிக்கொண்டு தானம் கொடுக்க கூடாது என்று அதை பற்றி எழுதியிருக்கிறார். எப்படி பார்த்து தானம் கொடுக்க வேண்டும் என்று எழுதியிருக்கின்றார். மற்றது உணவளிக்கும் பொழுது கூட சொல்லி இருக்கின்றார். உணவளிக்கும் பொழுது எப்படி மற்றவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் அதை பற்றி எல்லாம் சொல்லி இருக்கின்றார். நிறைய விடயங்கள் அவர் இன்றைக்கும் கூட ஆச்சரியம் சொல்லியிருக்கின்றார். கன விடயங்கள் பிள்ளைகளை ஒரு பொழுதும் அடித்து துன்புறுத்தப்படாது என்று ஆர்வலர் அப்பவே சொல்லி வச்சிருக்கிறார். அது கொண்டு சொல்லி வச்சிருக்கிறார். அதே மாதிரி மனைவி பிள்ளைகள் வேலையாட்களை அன்போடு நடத்த வேணும், அதுவும் சொல்லி வச்சிருக்கிறார். அதே மாதிரியாக வைத்தியசாலைகளை ஸ்தாபிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கார். முன்னர் காலத்தில் எங்களுடைய யாழ்ப்பாணம் வயதனா வைத்தியசாலை ஆரம்பிக்கப்பட்டிருக்கவில்லை. நம்முடைய காலத்திலே கொலரா தொற்றுநோய்கள் வந்திருக்கின்றன. தொற்றுநோய் வந்தாலே அவர் அதுக்குரிய சேவைகள் செய்திருக்கிறார். அப்போதெல்லாம் அங்கே இருக்கிற கவர்மெண்ட் ஏஜென்ட் மற்றவர்களுக்கெல்லாம் எழுதியிருக்கிறார், சேவை செய்திருக்கிறார். அந்த நேரத்தில் ஒரு முறை கரையூரிலே அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், அந்த தொற்றுநோய் வந்த மக்களுடைய குடிசைகளை எல்லாம் எரித்து அழித்து அதை நோயை கட்டுப்படுத்துவதற்காக அப்படி செய்திருக்கிறார்கள். அதையெல்லாம் கண்டித்து இப்படி எல்லாம் செய்யக்கூடாது, நோயாளர்கள் கண்டால் அவர்களுடைய வைத்தியசாலைகளை வைத்து வைத்தியர்களை வைத்து அவர்களை பராமரிக்க வேண்டும் என்பதை, இப்படி போய் குடிசைகளை எரித்து அழித்தெல்லாம் நோயை கட்டுப்படுத்த முடியாது அவர்கள் அந்த நாளிலேயே அது போட்டிருக்கிறார். அது அப்படி நிறைய விடயங்கள் அவர் செய்திருக்கிறார். அதுல பாடத்திலே நிறைய இருக்கின்றது. நாங்கள் சந்தர்ப்பம் கிடைக்கின்ற பொழுது அது டாபிக் கட்டாயம் நீங்கள் பாடங்களை பற்றி அதுல உள்ள தற்கால நடைமுறைக்கு ஏற்ற விடயங்களை அவர் எப்படி எடுத்து காட்டியிருக்கிறார். சில சமயங்களிலே அவரை உதாசீனம் பண்ணுகிறவர்களும் உண்டு. ஆனால் அவர் ஒரு பெரிய மகான், தமிழுக்கும் சைவத்துக்கும் தொண்டு செய்தவர் மாத்திரமல்ல, கிறிஸ்தவத்துக்கும் தொண்டு செய்தவர். பைபிளை மொழிபெயர்த்து அந்த முறையிலே எங்களுக்கு ஒரு தளத்திலே முற்றுமுழுதாக அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். ஒன்றை மட்டும் சொல்லலாம். அவர் சொன்னதுல அவர் சொன்னார், இந்த புத்தகத்துல இது கண்டா போல எல்லாத்தையும் கண்ணை மூடிக்கொண்டு பின்பற்றப்படாது சொல்லி இருக்கிறார். அவர் சொல்லி இருக்கிறார், புஸ்தகத்துல இருக்கின்ற அவர் சொல்ற சுருதி யுக்தி அனுபவம் ஒன்று ஒரு புஸ்தகத்துல இருக்கண்டா அது மற்ற புஸ்தகங்களோட ஒத்து போவதோண்டு பார்க்க வேணும் உண்டு. ரெண்டாவது யுக்தி என்றது எங்கட பகுத்தறிவுக்கு ஒத்து போவதோ, டஸ் இட் மேக் சென்ஸ் என்று பார்க்க வேணும். மூன்றாவது அனுபவம், அது பிராக்டிகபிளா ஒன்று பார்க்க வேணும். இந்த மூன்றும் போட்டிருக்கிறார். அது மிகவும் முக்கியமான நினைக்கிறேன். நாங்கள் சில வேளை இப்பெல்லாம் தகவல் யுகமாக இருப்பதனால எல்லா புஸ்தகங்கள், எல்லா நூல்கள், எல்லா மகான்கள் சொன்னது எல்லாமே வந்து எங்களுக்கு முன்னால குவிஞ்சிருக்கு. அதனால எது சரி எது பிழை என்றதுல நாங்கள் சொன்னார், புத்தகத்துல இருக்கிறது எல்லாவற்றையும் பின்பற்ற வேண்டும் என்று இல்லை. எங்களுடைய பகுத்தறிவுக்கு அது சரியா இருக்க வேணும், எங்களுடைய அனுபவத்துக்கு அல்லது பிராக்டிக்கலா இருக்க வேணும். மூன்றையும் பார்த்து செய்ய வேணும் என்று சொல்லி. இன்றைய காலையில நீங்கள் போட்ட அந்த செய்தி தற்காலத்தில் அதுவும் வெளிநாடுகளில் இருக்கின்ற, வெளிநாடுகள் உள்நாடு எல்லாம் இருக்கின்ற கோவில்களிலே, தேவாலயங்களிலே, தேவாலயம் என்று அவர் எங்களுடைய கோயில்களைத்தான் சொல்லுகிறார். அந்த முறையிலே மிக அவசியமாக பார்த்து அதன்படி நடக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்வதற்காக நீங்கள் அதிலே உள்ள தற்காலத்திலே பேணக்கூடிய விடயங்களை எடுத்து சொல்லுங்க உங்களுக்கு. நிச்சயமா. ஓகே, நன்றி. சரோஜ் குருநாதன் மாஸ்டர், நீங்க சொல்லுங்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். லம்போதரன் மாஸ்டருக்கு அழகாக சொல்லி கொண்டிருக்கிறார். எளிமையாக எல்லாருக்கும் எனக்கு நல்லா புரியக்கூடிய விதமாக இருந்தது.
அதை நான் ஸ்பெஷலாக அதுக்கு நான் நன்றி செலுத்த வேணும். ஒரு சின்ன ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. இந்த கலியுகத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி மெய்யுணர்தல் எத்தனையோ விதமாக இருக்குது. யோகா செய்து தியானம் மூலம் இறைவன் அடையலாம். அதே போல நாமஸ்மரணத்தாலேயும் இறைவன் அடைய வழி இருக்கான்றது சின்ன கேள்வி எனக்கு. ஏண்டா அது சில நேரங்களில் அது செய்யறதுக்கு இலகுவாக இருக்கும். கன்ஸ்டண்டா இறைவன் நாமத்தை சொல்லிக்கொண்டு நடக்கலையோ இருக்கலையோ சேர்ந்துக்குள்ளேயோ அதை நினைச்சுக்கொண்டு நாங்கள் சொல்லிக்கொண்டு இருக்கலாம். அதால பலன் இருக்குமான்னு கேட்கிறேன். நிச்சயமா நாங்கள் நினைக்கிறது கடவுளை நினைச்சு கும்பிட்டு கொண்டு வந்தா மட்டும்தான் கடவுளை அடையலாம் என்றில்லை. ஏனைய வழிகள் எல்லாரையும் கூட கடவுளை அடையலாம். இதுல கடவுளை அடைகிறதுக்கு சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற 4 படிமுறைகளை சொல்லுவார்கள். படி என்றுதான் சொல்லுவார்கள். சரியை என்பது என்று கேட்டால் ஒரு பிசிக்கலா மெக்கானிக்கலா செய்கிறது, ஒரு பயத்தினால செய்யறது, பழக்கம் பண்றதுக்காக செய்கிறது, அதுகள் சரியை என்று சொல்றது. கிரியை என்பது கொஞ்சம் தன்னார்வம் ஈடுபாடு வந்துட்டுது. ஆனா இன்னும் கொஞ்சம் வெளியில இருந்து கொஞ்சம் ஊக்கம், நினைவூட்டல், மற்றது கொஞ்சம் உந்துதல்கள் தேவைப்படும். அது கிரியை நெறி. மற்றது யோகம் என்கிற பொழுது என்டையர்லி செல்ஃப் என்ஃபோர்ஸ், நாங்களாகவே முயன்று எங்கட பாட்டை செய்வோம். ஒரு எங்களுக்கு அதை நினைவு ஊட்டவோ அல்லது ஊக்கப்படுத்தவோ தேவையில்லை. ஞானம் என்பது 3 வழிகளிலேயும் ஒவ்வொரு வழியிலையும் அதன் பெறுபவரும் வித்தியாசம். சொல்லுவார்கள் சரியை செய்தா சாலோகம் என்றால் இறைவனுக்கு கிட்ட இருக்கலாம், ஆனா அது ஆக கிட்ட இல்லை. ஒரே உலகத்தில் வசித்தல் என்று சொல்லுவார்கள். சாமீபம் வேண்டா இன்னும் கொஞ்சம் சமீபம் போவார்கள். சார்பு வேண்டா இறைவன் உருவத்தன்மையை போறது. சாயுச்சியம் என்பது கடைசி. அதாவது அந்த ஒரு துறையில இருந்து அந்த துறையிலே ஆழ்ந்து அதிலே இருக்கிற பல பரிமாணங்கள், பல உண்மைகளை தேடி கண்டடைந்து அனுபவித்து அதை வெளிக்கொணர்ந்து மற்றவர்களுக்கு பகிர்கின்றது ஞான முறை. இது ஆன்மீகத்திலே மட்டுமல்ல, இசையாக இருக்கலாம், பரதமாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், விளையாட்டாக இருக்கலாம், அதனூடாக கூட இறைவனுக்கு அடக்கமாக வரக்கூடியதாக இருக்கு. ஆகவே எதை செய்தாலும் நீங்கள் எந்த அளவு ஈடுபாட்டோடு செய்கின்றீர்கள் என்பதை பொறுத்தது. இப்ப நாமஸ்மரணையை நாங்க மெக்கானிக்கலாயும் செய்யலாம், நாமஸ்மரணையை ஈடுபாட்டோடு செய்யலாம், ஆனா விட்டு விட்டும் செய்யலாம், தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருவதும் இருக்குது. இனி அதிலே ஆழ்ந்து அதற்குள்ளே போய் அதனுடைய மற்ற பரிமாணங்கள் அனுபவங்களையும் கண்டு அடைந்து அனுபவித்து அதை வெளிக்கொணர்றதும் இருக்குது. அந்த நிலையை பொறுத்து நாம் ஏதோ ஒன்றுக்குள்ளால போனா கூட அங்கே இறைவனை அடையக்கூடியதா இருக்கு. ஆக ஆன்மீகம் என்பது பல நினைப்பது போல நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற அல்லது கும்பிட்டு கொண்டிருக்கிற ஆன்மீகம் மட்டுமல்ல, வாழ்க்கையிலே எந்த நிலையில இருந்தாலும் கூட நாங்கள் அந்த பயணத்திலே தான் இருக்கின்றோம். எங்களுடைய உள் ஈடுபாடு பொறுத்து அதனூடாக அங்கே அந்த மெய்யின் தரிசனத்தை அதனூடாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. மிக்க நன்றி. டாக்டர் நவரத்னம் பேச. எல்லோருக்கும் வணக்கம். இன்று டாக்டர் லம்போதரன் கூறுகின்ற மறுமொழிகள் மிக திறமையாக இருந்தது. எனக்கு ஒரு கருத்து, மற்றது ஒரு கேள்வி. ஒரு கருத்து, இந்த புலையர் என்று ஒரு விஷயத்தில் கண்ணப்ப நாயனார் அப்படித்தான் இருந்து மோட்சத்துக்கு போனார். அது ஒரு உதாரணம். அதனால இறைவனில அளவுறந்த பக்தி வைத்திருந்தால் அவர் செய்கிற தொழிலோ அவர் செய்கிற ஒக்காத விஷயங்கள் மறக்கப்படும். அது ஒரு கருத்து. 2வது, இந்த ஜீவ சமாதி அடைகிற ஆட்களில் ஆத்மா அந்த உடலில் அவர்களை புதைத்த பிறகும் இருக்கும் என்று சிலர் கூறுகிறார்கள். அது பற்றி என்ன கருத்து ஐயா? நன்றி. சொன்ன மாதிரி அந்த வாழ்க்கையில் இருக்கின்ற எங்களுடைய பிறப்பு, குலம், தொழில், செய்கைகள், ஈவன் எத்திக்கல் ஸ்டாண்டர்ட் கூட வராது எங்களுடைய ஆன்மீகத்துல வருகின்ற பொழுது. அது உண்மை. சொல்லுவார்கள், அருணடி அன்பிலார்தம் அறமது பாவமாகும். இறைவன் மீது அன்பில்லாதவர்கள் செய்கின்ற புண்ணிய காரியங்கள் கூட சிலவளை பாவமா வந்தது. அருணடிக்கு அன்புளார்தம் பாவமும் அறமதாகும்.
இறைவனில் அன்புள்ளவர்கள் செய்கின்ற பாவகாரியங்கள் கூட புண்ணியமா வந்துடும். வரமுடை தக்கன் செய்த மாவேள்வி தீமையாகி, சிவபெருமானிடமே வெறும் வரங்கள் விட்டு தக்கன் செய்த யக்ஞம் யாகம், வேதங்களை ஓதி வேதியர்களை வரவழைத்து முனிவர்கள் ரிஷிகளை எல்லாம் வரவழைத்து அவிப்பாகங்கள் கொடுத்து தானங்கள் கொடுத்து செய்த பெரிய யாகம் வந்து அது பெரிய தீமையா முடிஞ்சிட்டு. நரரில் பாலன் செய்த பாதகன் நன்மையாயிற்று. சண்டேஸ்வர நாயனர் அவர் வந்து அவர் தன்னுடைய தகப்பனாருடைய காலையே வெட்டி போட்டார். சிவபூஷை செய்து கொண்டிருந்த பொழுது மணல்ல அவர் வந்து தகப்பனார் அதை காலால் இடர வரும் பொழுது அதை வெட்டி போட்டார். இப்ப தகப்பனாருடைய காலை வெட்டினாலும் கூட அதான் பாதகத்துக்கு பரிசை வைத்தானுக்கே வல்லாண்டு கூறுதுமே என்று சொல்லுவார். அதை வைத்துத்தான் அந்த அளவுகோல் என்பது ஆக்ஷன்ல இல்லை, ஆட்டிடியூட வச்சுதான் இருக்கின்றது என்பது ஒன்று. இரண்டாவது பகுதியாக நீங்கள் கேட்டீர்கள் ஜீவ சமாதி உள்ளவர்களுடைய நிலை. ஜீவ சமாதியிலே என்ன நடக்கின்றது என்று கேட்டால், ஒரு சுருக்கமாக, அது மிக சுருக்கமாக சொல்வதென்றால், இந்த ஆன்மா எங்கே இருக்கின்றது என்ற கேள்வி கொண்டு இருக்கின்றது. நாங்கள் இன்றைக்கு நனவு நிலை, விழிப்பு நிலை, கனவு நிலை, உறக்க நிலை எல்லாம் பார்த்து நாங்கள் தியான நிலை. இன்றைக்கு நீங்கள் கேட்பது அடுத்த நிலை. விழிப்பு நிலையிலே எங்களுடைய ஆன்மா வந்து தொலைப்பட்டு கொண்டிருக்கிறது. சொல்லுவார்கள், எங்கள் உடலிலே எங்களுடைய ஆன்மாவுடைய ஸ்தானம் நெற்றி பொட்டிலே இருக்கின்றது. விழிப்பு நிலையிலே சாக்கிரம் 35 நுதலினில் என்று அந்த தேவனாசித்தியார். சாக்கிரம் என்றா விழிப்பு, ஜாக்கிரதையர் என்றா விழிப்பாயிரு. 35 கருவிகரணங்கள் தொலைப்படுகின்றன. கண் பேசுது, கண் பார்க்குது, காது கேட்குது, மூக்கு முகருது, நாக்கு பேசுது, சுவைக்குது, கை கொடுக்குது, கால் நடக்குது. இப்படி பலவிதமான காரியங்கள் எல்லாம் நடத்தி கொண்டு முத்தி பொட்டிலே ஆன்மா இருக்கின்ற நிலை விழிப்பு நிலை. கனவு கண்ணுன்ற பொழுது கண்டத்திலே வந்திருக்கின்றது. வரும் பொழுது 25 காரியங்கள் நடக்கின்றன. 10 காரியங்கள் நின்றுடும் கனவு காணைக்குள்ள. அப்ப 10 நின்றா மிச்சம் 25 காரியங்களும் கண்டத்திலே ஆன்மா இருக்கின்ற பொழுது நடக்கின்றது, கனவு காணுகின்றது. மூன்றாவதாக ஆழ்ந்த உறக்க நிலை வருகின்றது. ஆழ்ந்த உறக்க நிலை வருகின்ற பொழுது ஆன்மா இருதயத்தான நடுநெஞ்சுக்கு வந்துடும். அந்த நேரத்திலே எங்களுக்கு உணர்வு இருக்கின்றது, சித்தம் இருக்கின்றது. அதே நேரம் பிராணன் இருக்கின்றது. பிராணன் என்பது எங்களுடைய வைட்டல்ஸ், அதாவது ரத்தோட்டம் இருக்கின்றது, மூச்சோட்டம் இருக்கின்றது, கிட்னி வேலை செய்யுது, அதெல்லாம் நடந்து கொண்டிருக்குது. அடுத்தது புருடன் என்பது ஃபங்க்ஷனல் சோல், அதுக்கும் இருக்கின்றது. பிறகு 4வது நிலையை சொல்லுவார்கள். இப்ப கனவு, விழிப்பு, கனவு, உறக்கத்துக்கு போயிட்டோம். 4வது நிலை சொல்லுவார்கள். நீங்க தியானம் என்று கேட்டீர்கள். துரியம் 4வது நிலையிலே தான் இந்த ஆன்மா உந்தித்தானம், அதாவது நாபித்தானம், பொக்களுக்கு 4 விரல் மேல 4 விரல் இருக்கிற அந்த பகுதியை சொல்லுவார்கள். நாபித்தானத்திலே ஆன்மா இருக்கின்றது. அந்த நிலையிலே ஆன்மாவுக்கு புருடன் என்கின்ற அந்த ஆன்மா இருக்கின்றது. இந்த பிராணன் என்கின்ற வைட்டல்ஸ் அதுவும் இருக்கின்றது. அந்த நிலைக்கு வந்துட்டு இப்ப சித்தம் அங்கே தொழிற்படுவதில்லை. எண்ணம் அதுகள் எல்லாம் தொழிற்படாது. அடுத்ததாக 5வது நிலை ஒன்று இருக்கின்றது, துரிய அதீதம், பியாண்ட் த 4th ஸ்டேட் என்று சொல்லுவார்கள். ஆன்மா மூலாதார பகுதிக்கு வரும், பெர்னியல் ரீஜன், புறப்புறுப்புக்கும் குதத்துக்கு இடைப்பட்ட பகுதியிலே ஆன்மா நிற்கின்றது. அங்கே வந்து புருடன் மட்டும் இருக்கும். வைட்டல்ஸ், அதாவது எங்களுடைய வைட்டல்ஸ் என்று சொல்றது எங்களுடைய மூச்சு, பிராணன், ரத்தோட்டம் அது எல்லாமே இருக்காது. மெடிக்கலி we can pronounce dead. ஏன்னா உடம்புல ஹார்ட் பீட் இல்லை, உடம்புல சுவாசம் இல்லை, இயக்கம் இல்லை. மெடிக்கலி we can pronounce dead. ஆனா ஆன்மா உடலை விட்டு நீங்கவில்லை. உயிர் படக்க நிலை என்று துரியாதீதத்தை தமிழக உயிர் படக்க நிலை என்று சொல்லுவார். ஜீவ சமாதி என்பது உயிர் படப்ப நிலைக்கு ஒப்பான ஒரு நிலை. ஆகவேதான் அந்த உடலை வந்து நாங்கள் எரிக்கக்கூடாது, சமாதி வைத்து அதன் மேலே ஒரு மரத்தை வைக்க வேண்டும், அல்ல சிவலிங்கத்தை வைக்க வேண்டும், வழிபட வேண்டும் என்றுதான் சொல்லுகிறோம். அந்த ஆன்மாவுடைய அடுத்த பயணம் தொடரும் வரைக்கும் 100 வருடம், 150 வருடம், 400, 500 வருடங்கள் எவ்வளவோ தெரியாது. அது வரைக்கும் அந்த ஆன்மா அங்கே இருந்து இருக்கின்றது. ஆகவே அதன் வழிபடுபவர்களுக்கு அருள் செய்கின்றது என்று சொல்லுவார். அப்போ அந்த உடம்பை புதைப்பது இல்லையோ என்று கேட்கிறேன். இல்ல, புதைக்க வேண்டும் என்று தான் சொல்லி இருக்கு. திருமந்திரத்திலே அது வரும்.
திருமந்திரத்தை சொல்லுவார்கள், அந்த ஞானியாருடைய உடலை தகனம் செய்தால் நாட்டுக்கு கூடாது என்ற கருத்து அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. அவர்களை புதைக்கிற முறை சொல்லப்பட்டிருக்கின்றது. புதைத்து அதன் பின்பாடு அதற்கு என்னென்ன போட வேணும் என்று போடப்பட்டிருக்கிற புதைக்கின்ற பொழுது விபூதி போடுவார்கள், உப்பு போடுவார்கள், சுகந்த திரவியங்கள் போடுவார்கள், மண்ணால போட்டு மூடுவார்கள். அதுக்கு பிறகு அதுக்கு மேலே ஒரு அரச மரத்தை நட்டு அல்லது ஒரு சிவலிங்கத்தை ஸ்தாபித்து அதில் படைகள் வைத்து வழிபட சொல்லி போட்டிருக்கின்றது திருமந்திரத்தில். நன்றி ஐயா. சமாதி கிரியை என்ற பகுதியிலே அது இருக்கு திருமந்திரத்தில். சமாதி கிரியை என்று இருக்கு. நன்றி. நீங்க பேசலாம். 88059490 உங்களை அறிமுகப்படுத்தி போட்டு பேசுங்க. எங்க இருந்து பேசுறீங்க? அன்மியூட் பண்ணுங்க. அன்மியூட் படத்தை கஷ்டமா? கை போட்டவ அன்மியூட் பண்ண இல்லாம இருக்கிற. ஓகே, அவ போயிட்டா போல. விஜய் பேசுங்க நீங்க. வணக்கம் டாக்டர். தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். வணக்கம். இந்த கேள்வி என்னன்னா, உங்களோட தியானம் சம்பந்தமான கேள்வி. அந்த புரியாதீதம் என்று சொன்னீங்க. அதுல அந்த அவ்வையாற்ற விநாயகராவில் இருந்து ஒரு வசனம் வருகிறது என்று சொன்னா, என்னை அறிவித்து எனக்கருள் செய்து முன்னை வினையின் முதலை களைந்து வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் தேக்கியே எந்தன் சிந்தை தெளிவித்து இருள்வழி இரண்டு கொன்றுடம் என்ன அருள் தரும் ஆனந்த தழுத்தியன் செவியில் எல்லையில்லாத ஆனந்தம் அளித்து அல்லல் களைத்து அருள் வழி காட்டி சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி அப்படியே போ மனவுக்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் என்று இதுல அந்த சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி என்றதுக்கு என்ன விளக்கம்? அந்த கடவுள் அப்படித்தான் இருக்கிறாங்க சத்தமாகவும் சித்தத்திலும். இது ஔவையாருடைய சொல்லுவார்கள் ஞான காட்சி, ஞான அனுபவம், யோக காட்சி, ஞான காட்சி என்றெல்லாம் இருக்குது. அவருடைய ரியலைசேஷனை அவர் அதுல தந்திருக்கின்றார். இந்த சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி என்று சொல்லப்படுகிறது. பொதுவாக இறைவன் இருக்கின்ற இடங்களை சொல்லுவார்கள். அதாவது துவதசாந்தம், தலையிலிருந்து 12 அங்குலங்கள் மேலாக இருக்கிற துவதசாந்த இடத்திலே இறைவனை பார்ப்பார்கள் உண்டு. இரண்டாவதாக சோம மண்டலம், இந்த முகம் இருக்கிற இடம் சோம மண்டலம் அல்லது சந்திர மண்டலம் என்று சொல்லுவார்கள். அதில் இருக்கிற முகத்திலே அதிலேயே நெற்றி பகுதியிலே நெற்றி பொட்டிலே இறைவன் இருப்பதாக சொல்லுவார்கள். தியானிக்கிற முறை இருக்கிறது. மூன்றாவதாக இருதயஸ்தானம், இருதய ஸ்தானம், நடு நெஞ்சிலே இறைவன் இருப்பதாக பார்த்து தியானிக்கின்ற முறை கொண்டு இருக்கின்றது. 3. நாலாவதாக சொல்லுவார்கள் இந்த வேதங்களுடைய முடிவாக சிரசாக வேதங்கள் நூல்களிலே இருக்கின்றது. இப்ப நூல்கள்ல வேதங்கள்ல இருக்கின்ற மந்திரங்கள்ல இருக்கிற வேத மந்திர சொரூபி நமோ நம மந்திரங்கள்ல இருக்கின்றது, வேத வாக்கியங்கள்ல இருக்கின்றது. இந்த மந்திரங்கள் என்று வருகின்ற பொழுது மந்திரங்களிலே அதை பிரிப்பார்கள். பிரணவ மந்திரம் என்று சொன்னால் அதை பிறகு அக்ஷரங்களாக பிரிப்பார்கள். அக்ஷரம் என்ற ஒவ்வொரு கூறுகளாக. ஓம் என்ற பிரணவத்தை 3ஆக பிரிப்பார்கள். ஆ ஊ இம் என்று பிரிப்பார்கள். அது முக்கலை பிராணவம். அதை பிறகு மேலும் பிரிப்பார்கள். ஆ உ மா என்று போட்டு மாவுக்கு அடுத்ததாக பிந்து, பிந்து என்பது அந்த புள்ளிக்குரிய ஒரு சப்தமாக அந்த பிந்து. அதுக்கு அப்பால நாதம் என்று குறிப்பார். பிந்து நாதம். இது 5 கலை பிரணவம். இந்த 5 கலை பிரணவத்தையுமே சதாசிவம் என்று சொல்லுவார்கள். சொல்லுவார்கள் கேட்டா 5 கலையா பிரிச்சா ஆனா ஊனா மா மற்றது பிந்து நாதம் 5 கலை பிரணவத்துல சொல்லுவார்கள். இந்த சதாசிவமூர்த்தி என்ற 5 முகம் நீங்க பார்த்திருப்பீங்க, அதை தெரிந்திருக்கு நினைக்கிறேன். சதாசிவருக்கு 5 முகம், ஈஸ்வரன், தற்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்தியோஜாதம். இந்த 5 முகங்கள்ல பார்த்தா அந்த நாதம் என்கிறது அந்த கடைசியா வரும். அதுல அப்ப மாந்திரத்துல சொல்லுவார்கள் கேட்டா அகாரம் சத்ய வக்திரகம், வக்திரம் என்றா முகம். அப்ப அகாரம் ஆ என்பது சத்தியோஜாத முகம், மேற்கு முகம். அது உகாரம் வாம பக்திரகம், ஊ என்பது வாமதேவ முகம், வடக்கு முகம். மகாரம் அகோர வக்ஷம் சியாத்,
மகாரம் என்பது என்பது அகோரம், தெற்கு நோக்கிய அகோர முகம். மற்றது அடுத்த சொல்லுவார் பிந்து தத்புருஷாசனம். தத்புருஷம் என்பது கிழக்கு நோக்கிய முகம். அது பிந்து என்பது அந்த கிழக்கு நோக்கிய முகம். பிறகு சொல்லுவார்கள் நாதம் ஈசான வக்தம் சார். நாதம் என்பது ஈசான உச்சி முகம், ஈசான முகம் என்று போட்டு அதுக்கப்புறம் வரும் நாதாதீதம் நடேஸ்வரம். அதீதம் என்றால் அதுக்கு அப்பால, நாதத்துக்கு அப்பால நடேஸ்வரம், தாண்டவமூர்த்தி, நடராஜரின் நடனம். இப்ப தியானத்தில் எப்படி செய்வார்கள் என்றா மகுடாம முறைப்படி செய்யக்குள்ள சிவலிங்கம், சதாசிவமூர்த்தி, 5 முகங்கள். அந்த 5 முகங்களுக்கும் அப்பால மேலாக நடராஜர் தாண்டவம் ஆடிக்கொண்டிருப்பதாக பார்ப்பார்கள், தியானிப்பார்கள். இது அவருடைய தரிசனம். இது தியானமாக சொல்லப்பட்டது. தியானம் என்றது சொல்லிக் கொடுக்கிறது என்று கேட்டால் அவன் தரிசனத்தை. அப்ப நாதமும் நாதம் தான் சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி. நாதம் என்பது சத்தம் என்று எடுக்கிறோமല്ലോ. இந்த சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி, சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி. இதெல்லாம் சிவபூஷையில செய்கின்ற பொழுது இது என்னென்றால் இதெல்லாம் ஒவ்வொரு புக்ல இருக்கும். ஆனா எப்படி வர்றதுன்னா இந்த ஆகம வழியில 2வது தீட்சை பெற்று சிவபூசை செய்கின்ற பொழுது இது ஒவ்வொன்றும் நித்திய பூசைக்குள்ள வரும் படிமுறையாக. அப்ப அனுபவத்துல எல்லாமே ஒரு பிரிஸ்கிரிப்ஷனாக இருக்கும், டிஸ்கிரிப்ஷனாக இருக்கும். எங்களுக்கு விளங்குதா சொல்றது? நன்றி. அடுத்ததாக ராஜேஷ் சித்தம் மாஸ்டர். தேங்க்யூ அருந்ததி மாஸ்டர். எல்லோருக்கும் வணக்கம். டாக்டர் லம்போதரன் மாஸ்டர், ஒரு சின்ன ஒரு கேள்விதான் நான் கேட்கிறேன். இப்போ லேட் நைட்டா, அது இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு எங்களுக்கு இது தளத்தை மூடுறதுக்கு. அதனுடைய நான் கெதியா கேட்கிறேன். நாட்டு தியானத்தை 1982 சொக்கம் செய்து கொண்டு வாரேன். ஆனா எனக்கு இந்த கூட்டு தியானம் எல்லாரோடும் செய்யும் பொழுது ஒரு வித்தியாசமான உணர்வு வாருது. தனியிருந்து செய்யக்குள்ள அந்த சந்தோஷம் இல்லை. அதே அப்படி இவ்வளவு காலம் செய்தும் அது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு முறை இருக்கு. அப்ப ஒவ்வொருவரும் தன்னுடைய இண்டிவிஜுவல், அதுக்கு தான் சொல்லுவார்கள் ஒவ்வொருவருக்கும் குரு தேவையென்று கேட்டால் குரு என்பவர் பர்சனல் மென்டர், ஸ்பிரிச்சுவல் மென்டர். ஒருவருக்கு தனித்திடத்தில இருந்து தியானம் செய்ய முடியும், இன்னொருவருக்கு கூட்டாக இருந்து தியானம் செய்ய முடியும், இன்னொரு தியானம் செய்ய இயலாது, பாடத்தான் முடியும், தோத்திரங்கள் பாடுறது அதுகள் செய்வார். இன்னொருவருக்கு அதுவும் முடியாது, அவர் தொண்டு செய்வார். இன்னொருவருக்கு நாம ஜபம், இன்னொருவருக்கு கிரியை பூஜை, இன்னொருவருக்கு தொழிலுக்குள்ளாலேயே கடவுளை காண்றது, கர்மயோகம். இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பாதை இருக்கு. நீங்களுக்கு தெரியும், உணவு வகைகள்ல பல இருக்குது. நூடுல்ஸ் இருக்குது, புட்டு இருக்குது, இடியப்பம் இருக்குது, ரொட்டி இருக்குது, சோறு இருக்குது. எல்லா உணவுண்ட நோக்கமும் பசியை தீர்த்தல், போஷாக்கை தருதல். ஆனா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான உணவு தானே பிடிக்கக்கூடியதாக இருக்கிறது. சில பேருக்கு சில வகை உணவு ஒத்துக்கொள்ளாது, சில பேருக்கு சில வகை உணவு தான் கூடுதலாக விருப்பமாக இருக்கும். அதே மாதிரித்தான் இந்த தியான முறைகள். ஆகவே எங்களுக்கு ஏற்ற முறைகளை தேவையான பொழுது எங்களுடைய குருவின் ஊடாக வழிகாட்ட பெற்று நாங்கள் அதிலே முன்னே போக வேண்டும். ஒரு டாக்டர் மருந்து கொடுக்குற மாதிரி, இப்ப பிரஷருக்கு மருந்து கொண்டு வந்தால் எல்லாருக்கும் ஒரே மருந்து கொடுக்கறது இல்லை. ஒருவருக்கு இன்னொரு கொடுப்பார், இன்னொருவருக்கு இன்னொரு மருந்து கொடுப்பார். அவருடைய வயசு, உடல்நிலை, மற்ற வருத்தங்கள், மற்ற மருந்துகள், அவரால் அந்த மருந்து எஃபர்ட் பண்ணலுமா, அதோட சைடு எஃபெக்ட்கள் இதெல்லாம் பார்த்து மருந்து கொடுப்பது மாதிரி. ஆனால் எல்லா மருந்துமே நல்ல மருந்து தான், எல்லா மருந்துமே நோய் தீர்ப்பதற்காகத்தான் இருக்குது. ஆனால் இது யாருக்கு எந்தெந்த மருந்து ஒத்துக்கொள்ளும், எந்தெந்த மருந்து நன்கு வேலை செய்யும்போதை பொறுத்து ஒரு டாக்டர் கொடுக்கிறவர், ஒரு குருவானவருக்கு ஊடாக இவற்றை நீங்கள் அறிந்து கொள்ளும். உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து கூட்டு வழிபாடு, கூட்டு தியானம், சத்சங்கம் உங்களுக்கு மிளகுவா இருக்கும். அழகா சத்சங்கமே ஜீவன், சத்சங்கத்வே நிசங்கத்வம். நல்ல கூட்டத்துல இருந்தால் கூடாத கூட்டம் வராது, விலகிடும். இப்ப இன்னைக்கு ஒரு ஓய்வு நாள், ஹாலிடே எல்லாம் இருக்கிறோம், இப்படி கூட்டத்துல இருந்தால் எங்களுக்கு வேற விஷயங்களை நாங்கள் போக வேண்டிய நேரம் விடாது, அவர்கள் எங்களை கூப்பிடவும் மாட்டார்கள். நிசங்கத்வே நிர்மோகத்துவம். அந்த தேவையில்லாத கூட்டத்துக்கு போய்க்குதான் எங்களுக்கு தேவையில்லாத ஆசைகள், மோகம் வரும். அப்ப அது வராது. இந்த கூடாத கூட்டம் வராட்டிக்கு இந்த மோகம் வராது, நிர்மோகத்துவம். நிர்மோகத்தே நிச்சல தத்துவம். செல்லமண்டா ஓடிக்கொண்டிருக்கும், நிச்சலமண்டா ஓடான. அப்படி இந்த கூட்டங்கள்ல போயில அந்த ஆசைகள் எல்லாம் இல்லாம இருந்துச்சுன்னா எங்களுடைய மனம் ஓடிக்கொண்டு ஆடிக்கொண்டிருக்கா. நீங்க கேட்டீங்க தியானத்துல எல்லாம் அசைந்து கொண்டு ஓடிக்கொண்டு கனவு எண்ணங்கள் வருகிறது, அப்படி வராது.
நிச்சலனமாக இருக்கும். ஆட்டம் இல்லாமல் அசைவு இல்லாமல் இருக்கும். நிச்சலனமாக என்றால் நிச்சலதத்தே ஜீவன் முக்தி. அப்படி வந்துட்டா அங்கால ஜீவன் முக்தி அடுத்ததாக வந்துடுது. அதானே மாற்ற மனங்களையர் என்ற மறையோனி. கூட்டத்தினோடையே போயிடலாம். நாடகத்தால் நான் உன் அடியார் போன் அடித்து வீணகத்தே புகுந்திடவே மிக பெரிதும் பெறுகின்றேன். அப்படியால அப்படி இந்த கூட்டத்தோட போனாலே போயிடலாம். அப்படியும் இருக்கு. இறுதியா ஒரு கேள்வி. அந்த திருவள்ளுவரை பற்றி கோட் பண்ணுவீங்க. அவர் அறம் பொருள் இன்பம் மூன்றையும் பற்றி சொல்லிட்டு வீட்டை பற்றி ஒன்றும் சொல்ல இல்லை. ஆனா அந்த வீட்டுலதான் பெரிய கிரியை யோகம் ஞானம் எல்லாம் இருக்குது. அதை ஏன் அவர் சாதித்தார்? திருவள்ளுவருடைய தமிழ் வேதம் என்று சொல்லுவார்கள். இந்த வேதங்கள் எப்படி இருக்கின்றால் சமஸ்கிருத வேதம் மாதிரித்தான் தமிழ் வேதத்திலையும் இந்த வாழ்க்கைக்குரிய இலக்குகளை சொல்லுவார்கள். அறம்பொருள் இன்பம் வீடு என்பதில் அந்த அறம்பொருள் இன்பத்தை பற்றிய சொல்லி வீட்டை பற்றி குறிப்பாக சொல்லுவார்கள். சொல்லாம விட இல்லை. கடவுள் வார்த்தையிலே வந்திருக்கு இல்லையா? ஏன்னா இருள் சேர் இறைவன் இருவினையும் சேரா இறைவன் என்றதுல இருந்து மற்றது எனக்கு உமை இல்லாதான் தாழ் சேர்ந்தற்கல்லால் மெனக்கவலை மாற்றல் அறிதல் என்றதுல இருந்து அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் என்றதுல இருந்து அதை வீட்டை பற்றி நிறைய சொல்லி இருக்கிறார். ஆனா தனியாக எடுத்து சொல்லவில்லை. வேதங்கள்ல அப்படித்தான் இருக்கின்றது. உபநிடத பகுதிகள்ல மட்டும் இந்த வீட்டை பற்றிய ஆண் விடுதலையை பற்றிய பகுதி குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த வேதங்கள்ல உபநிடதங்கள்ல குறிப்பாக சொல்லப்பட்டதை தனியாக எடுத்து விலாவாரியாக விளக்கி சொல்வது ஆகமங்கள். வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே அப்படி சொல்ல எண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விலங்குழியாய் எண்ணிறந்து எல்லையில்லாதானே என்று வேதங்கள் சொல்லும். ஆனா அவர் எப்படி நான் அணுகிறது, நான் எப்படி அவரோட கொண்டாடுறது, நான் எப்படி அவருக்கு அணுக்கமாகிறது, நான் எப்படி அவற்றை அடைகிறது என்ற உத்திகளை சொல்வது ஆகும். அது இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டெங்களும் தருளம். இதுதான் அவற்றை உருவம், இதுதான் அவருடைய வடிவம் என்று சொல்லி அவருக்கு நாங்கள் குளிக்க வார்த்து, அவருக்கு நாங்கள் அபிஷேகம் பண்ணி, அவருக்கு நாங்கள் சமையல் செய்து படைத்து, அவருக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும் எல்லாம் சொல்லி இது என்னுடைய பிள்ளையாரப்பா, என்னுடைய முருகன், என்னுடைய அம்மாளாச்சி, என்னுடைய சிவன் என்று சொல்லி அந்த அகமயப்படுத்தி எங்கும் மறைந்து எங்கும் பறந்திருக்கிற அந்த இறை எங்களோடு உறவாட வைத்து அகமயப்படுத்தி கணுக்கமாக கொண்டு வர்ற உத்திகளை தருகிறது ஆகமம். அதுதான் சரிய கிரிய யோகஞானம். அது பற்றிய விடயங்கள் எங்களுக்கு மெய்கண்ட சாஸ்திரங்கள்ல இருக்கு. நேரம் கருதி நன்றி நன்றி. சில அறிவித்தல சொல்ல இருக்கின்றேன். நாளைக்கு காலமே 9 மணிக்கு யூகே நேரம். என்னவென்றால் நீங்க சொல்றீங்க எங்கட இந்து சமயத்துல செத்த உடம்ப நாங்கள் எரிக்கிறோம். ஆனால் எனக்கு தெரிந்த வழியில சித்தர்கள் பெரிய யோகிகள் எங்கட சிட்டி பாபா சாய் பாபா எல்லாத்தையும் புதைத்து அதுக்கு மேல ஒரு சமாதி கட்டி நாங்கள் வெள்ளன போயிட்டு ஒரு கொழு பூசை செய்து வலை பூசை செய்து அவர்கள் எழுப்புறோம். அப்ப இங்க கிறிஸ்துவ சமயத்துல ஆக்கள் உடம்ப புதைக்கிறாங்க, அது செய்யணும். ஆனால் இப்ப சொல்லினோம் எரிக்கிறதால அந்த நீங்க சொன்னீங்க ஜெனரல் ரூல்ல அந்த லாயில படி அது இஸ் மோர் பொல்யூஷன் இருக்காது, அது நல்லது என்று சொல்லினோம். புதைச்சால் இப்ப எங்களுக்கு நிலம் இருக்காது, நிலமும் போய் புதைக்கிறதுக்கு ஒரு உடம்புக்கு மேல உடம்ப வச்சு புதைச்சு கொண்டு வேண்டி வருது. அப்ப ஏன் எங்கட இந்து சமயத்துல நாங்கள் அதுல செய்யறோம், கிறிஸ்துவ சமயத்துல அப்படி செய்யறார்கள். அப்ப நாங்களும் எங்களுக்கும் எங்களுக்கும் தேவையென்றால் நாங்களும் எங்களோட உடம்ப புதைக்க முடியும், அதுக்கு நிலத்தை வாங்கி செய்யலாம். உங்களோட கருத்து என்ன? எது நல்லது எது பிழை? இந்த அந்த உடம்பை அடக்கம் செய்தல் என்பது கிட்டத்தட்ட 20,000-30,000 வருஷத்துக்கு முந்தையே மனித நாகரிகத்தின் தொடக்கத்திலேயே வந்துட்டு ஒருத்தருக்கு வருத்தக்காரரை பார்க்கறதுன்னா அந்த காலத்திலேயே பழைய புதைகுழிகளை கண்டெடுக்கிறார்கள். அப்ப அடக்கம் செய்யப்பட்டிருக்குது. அதே மாதிரி காயம்பட்டவர்களை பராமரித்திருக்கிறார்கள். தொடையெலும்பெல்லாம் காயப்பட்டு நடக்க முடியாம இருந்தவரால் அதுக்கு பிறகும் பல காலம் வாழ்ந்திருக்கிறத பார்க்கிறோம். அப்ப யாரோ ஒரு ஆள் அவரை சப்போர்ட் பண்ணியிருக்கணும். இப்ப இந்த பண்புகள் நீண்ட காலமாக இருக்கின்றன. இதை ஒவ்வொரு பண்பாட்டு சமூக பண்பாட்டு சமய நம்பிக்கை அடிப்படைகளின்படி இறந்த பிறகு உடலை என்ன செய்கின்றது என்று தீர்மானிக்கிறோம் நாங்கள், நாகரிகம் வந்த பிற்பாடு. அதுக்கு முதல் அப்படி செய்திருப்பினமோ தெரியாது. என்ற பொழுது பொதுவாக என்னென்று கேட்டால் இறந்த பிறகு என்று கேட்டால் இதுதான் அடிப்படை, ரெஸ்பெக்ட்ஃபுல் டிஸ்போசல் ஆஃப் த பாடி.
டிஸ்போசல் ஆஃப் த பாடி, டிஸ்போசல் வித் டிக்னிட்டி, அதான் அங்க தேவை. இப்ப உடலை அதுதான் செய்ய வேண்டும். அது ஒவ்வொரு சமய மார்க்கங்கள், ஒவ்வொரு நம்பிக்கைகள்ல ஒவ்வொரு விதமாக இருக்கின்றது. கிறிஸ்தவர்கள் புதைக்கிறார்கள் என்று கேட்டால் அவருடைய நம்பிக்கை ஒரு காலத்திலே இந்த இறந்தவர்கள் அனைவரும் மீண்டும் இந்த உடலோடு எழும்புவார்கள், அவர்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பு நடக்கும். ஆனவடினால் அவர்கள் புதைக்கின்றார்கள். அது அவர்களுடைய மத நம்பிக்கையின்படி இருக்கின்றது. அதே மாதிரியாக இந்துக்கள் பொதுவாக தகனம் செய்கின்ற வழி இருக்கின்றது. ஏன்னா இறந்த பிறகு எங்களுக்கு ஒன்றுமே மிஞ்சுவதில்லை, பிறகு அங்கால புது வாழ்க்கை. இப்ப எரித்து சாம்பலாக்கி சாம்பலையும் கூட கரைத்து விடுவார்கள், என்ன அப்படி செய்கின்ற வழி இருக்கின்றது. ஆனால் ஞானிகள் இப்படி சித்தர்களுடைய உடலை இப்படி அடக்கம் செய்கின்ற பொழுது, அந்த இருந்த பொழுது அவர்களுடைய அணுக்கத்தினால நாங்க கொஞ்சம் நன்மை பெறுகிறோம் இல்லையா, அவர்களுக்கு முன்னால அதே நன்மையை அவர்கள் இறந்த பிறகு நாங்கள் பெறக்கூடியதாக இருக்கும். அதற்காக அவர்கள் சஜஸ்ட் பண்ணி இருக்கிறார்கள், நீங்கள் ஞானிகள் என்று அறிந்தால் தெரிந்திருந்தால் அப்படி அடக்கம் செய்யலாம் என்ற வழி ஒன்று விதிவிலக்காக சொல்லப்பட்டது. அதான் அங்கே நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய வழி. இதுல இது சரி இது பிழை என்பது அல்ல. சமீபத்திலே காணுமன் ரட்டன் டாட்டா அவர்களுடைய சம்பிரதாயத்தின்படி அவருடைய உடலை வெட்டி கழுகுகளுக்கு தீனாக போட்டார்கள் இல்லையா. கழுகுகளுக்கு தீனாக போடும், முதல் வெட்டுவதில்லை, கழுகுகளுக்கு தீனாக போடுவார்கள். பிறகு அது ஸ்டேஜ் அதெல்லாம் சாப்பிட்டு முடிஞ்ச பிறகு திருப்பி எலும்புகளை எல்லாம் அங்கே அது கொண்டு ஆள் இருப்பார், அதெல்லாம் வெட்டி போட திருப்பி அந்த கழுகுகள் சாப்பிட்டு முடிக்கும். அப்படிப்பட்டது ஒவ்வொரு பேர் ஒவ்வொரு விதமாக செய்கின்றார். மிக்க நன்றி. நான் ஒரு